ஓகே, இப்போ செகண்ட் மந்த் போர்ஷன்ஸ் வந்து நம்ம ஃபுல்லா பார்த்து முடிக்கல. ஃபர்ஸ்ட் வாரத்துல ம்ஹ்ம். ஐஆர்எல் அண்ட் PO3 மட்டும் தான் பார்த்து முடிச்சிருக்கோம். அது ஓகே. வரையும் வச்சு நம்மளால ட்ரேட் பிளான் வந்து மேக் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ம்ஹ்ம். பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஓகே. மேக்ஸிமம் வந்து ஐஆர்எல், இஆர்எல் இல்லைன்னா ம்ஹ்ம். நம்ம ம்ஹ்ம். 4 ஹவர் 1 ஹவர் எப்பவும் போல பார்த்துட்டு PO3 கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஐஆர்எல், ஓகே. இஆர்எல் இருந்ததுன்னா அதுல இருந்தே நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. ஓகே. மினிமம் நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணலாம்? அதான் லேட்டஸ்ட் மார்க்கெட். ம்ஹ்ம். போன வாட்டி என்ன ட்ரேட் பிளான் பார்த்தோம்? கோல்டு பார்த்தோமா, யூஜி பார்த்தோமா? போன வாட்டியா? ம். போன வாட்டி கோல்டு தான் பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். கோல்டு தான் இல்ல பார்த்தோம். கோல்டு இதுல பிராக்டிஸ் மட்டும் தான் பண்ணேன். இந்த பிராக்டிஸ் பண்ணல. கிளாஸோட பிராக்டிஸ் தான் இதுல பண்ணோம். மத்தபடி எல்லாமே நம்ம அந்த யூரோ இதுல தான் யூரோ ஜிபிபி தான் பார்த்தோம். அதான் கேட்க கோல்டு பார்த்துடலாமா நான் சொல்லிட்டு. கோல்டு பார்க்கல. ம்ஹ்ம். கோல்டு மட்டுமே பார்க்கலாம். ஓகே. ஓகே, ஆனா உங்களுக்கு சொல்லியிருப்பேன்ல இந்த ஐஆர்எல் வந்து கோல்டு தொட்டு போகும்போதெல்லாம் நல்லா போகும்னு சொல்லிட்டு 2%. ம்ஹ்ம். ஆமா அதெல்லாம் ஜி. சொன்னோன்னு கேட்கறேன். சொன்னீங்க. அது ஞாபகம் இருக்குல்ல? சொன்னீங்க. அத போன கிளாஸ் அது போன கிளாஸ் இருக்கும்போது சொன்னீங்கல்ல. இல்ல அதாவது இல்ல போன ஆல் கிளாஸ் டைம் தான். ஹை போகும்போது நம்ம எப்படி டார்கெட் ம். வைக்கணும்ன்றத பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா, அதேதான். ஓகே. ஐஆர்எல், இஆர்எல் கோல்டு பார்த்துருக்கோம். ம்ஹ்ம். கோல்டு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு. ஆமாமா இருக்கு. ஓகே. ஓகே, இங்க பாருங்க. நீங்க வந்து இப்போ வீக்லில இருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம். மந்த்லியே பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு அதுல ஒண்ணும் இருக்காது பெருசா. சும்மா வச்சுக்கோங்க. ஓகே. கோல்ட பொறுத்த வரைக்கும் மந்த்லி நீங்க எது பார்த்தாலும் அது பெருசா போனா தான் தெரியும். ம்ஹ்ம். இந்த ட்ரம்ப் எலெக்ஷன் வரும்போது மட்டும்தான் லைட்டா ஒரு எஃப்இ தொட்டு அவ்வளவுதான். ஓகே. இது ஒண்ணுதான் ரெட் டே. ம்ஹ்ம். கூட அவன் வந்து ஏதோ சொன்னதுனால டாலர் நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றோம்னு சொன்னதுனால அது லைட்டா ஏதோ ஆச்சு. ஓகே. இங்க பாருங்க 2020ல இருந்து 24 வரைக்கும் சைலண்டா தான் இருந்தது. 24 ஜான்ல இருந்து இப்போ ஜான் வரைக்கும் ஏத்தி அடிச்சு 60% மேல போச்சு. ஓ. நீங்க வீக்லில பாக்குறீங்க. ம்ஹ்ம். இது உங்களுக்கு இஆர்எல். ம். இந்த இஆர்எல் ஓ. சாரி இது ஐஆர்எல் பேரலி கேப் ஐஆர்எல். ஓகேங்களா? ஐஆர்எல் ஆமா. தொட்டாச்சு. தொட்டோடனே அடுத்தது இஆர்எல் எங்க இருக்குன்னா ம். உங்களுக்கு அடுத்த ஐ எது இதை நீங்க பார்க்க முடியும். ம்ஹ்ம். இல்ல அந்த கேண்டில் வந்து உங்களுக்கு இந்த ஐன்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ம். இந்த கேண்டில் உங்களுக்கு ஓப்பன் ஆயிட்டு இப்படி தான் தொட்டு போயிருக்கலாம். யாருக்கு தெரியும்? ம்ஹ்ம். நீங்க இது எப்படி ம். ஐன்னு வைப்பீங்க? இதுதான் நீங்க வைக்க முடியும். கரெக்டா? ம். ஆமா ஜி. ஏன்னா இது வந்து இந்த கேண்டில் தான் தொட்டிருக்கு. அந்த கேண்டில் ஒன்றும் முடியல. அதை போய் நான் டார்கெட் பண்ண முடியாது. ம்ஹ்ம். ஏன்னா இப்ப நான் சொல்றது இப்போ உங்களுக்கு புரியல. அதை பாருங்க. தொட்டது எப்போ? February 28. ஓகே. வீக்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த கேண்டில் தொட்டுட்டு மேல போய் ஐஏ கிரியேட் பண்ணுச்சா இல்ல ஐஏ கிரியேட் பண்ணிட்டு வந்து தொட்டுதான் நமக்கு தெரியாது இல்ல. தெரியாது. ஆமா ஜி. ஐஏ கிரியேட் பண்ணிட்டு வந்து தொடுதுன்னா நீ தாராளமா அந்த கேண்டில் ஐஏ நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். இல்ல ம்ஹ்ம். அப்பதான் தொட்டுட்டு அது மேல போகுதுன்னா அப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல. ம்ஹ்ம். நீ என்ன ஆமா. பண்ணணும்? மார்க் பண்ணிக்கணும். டெய்லி போயிட்டா இது ம். கிளியர் ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு 5 நாள் என்ன பண்ணுச்சு டெய்லி கிளியரா சொல்லிட்டோம்ல. ஆமா. இந்த பாருங்க. அப்போ டெய்லி என்ன சொல்லுது? இது என்ன வீக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டார்கெட் வைக்க போறோம், இஆர்எல் வைக்க போறோம். அது என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம். 24ஆம் தேதி இது. ம்ஹ்ம். 24ஆம் தேதி எங்க இருக்கு? இங்க இருக்கு. ம்ஹ்ம். அந்த 24ஆம் தேதியில இருந்து மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. அப்ப தாராளமா அந்த வீக்கை ஏனி டார்கெட் வச்சுக்கலாம். அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு. ஓகே. ஓகே. இதுதான் உங்க ஓகே. டார்கெட். ஆல் டைம் ஐ ஓகே. அது. ஓகேங்களா? ம்ஹ்ம். ஓகே, அது இஆர்எல், இது ஐஆர்எல். வேலை ம்ஹ்ம். முடிஞ்சது. ஓகே. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ம்ஹ்ம். ஒன் டேல நீங்க கொஞ்சம் பார்க்கணும்ல மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா ஜி. ம்ஹ்ம். இப்போ ஒன் டேல நீங்க பார்க்கும்போது இங்க இருந்து மார்க்கெட் ஃபுல்லா ஃபாலோ கீழே வந்துருச்சு. அது ஆல் டைம் ஐல இருந்து கீழே விழுந்தது. அதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆல் டைம் ஐல இருந்து கீழே விழும்போது நம்மளால ஒன் டேல பிடிக்க முடியாது. 4 hour 1 hour பார்த்தோம்னா பிடிச்சிக்கலாம். சரிங்களா? ம்ஹ்ம். ஓகே. ஆனா பையை நீங்க பார்க்கலாம். ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் முடிஞ்ச பிறகு பையை நீங்க தாராளமா பார்க்கலாம். இப்ப நீங்க பை தான் பார்க்க போறீங்கன்ற பட்சத்துல இதுலயும் ஐஆர்எல் பாருங்கன்ற. ஓகே. ஓகேங்களா? ஓ ம்ஹ்ம். கரெக்டா இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு தெரியுங்களா? அது தெரியுது. அதை மார்க் பண்ணிக்கோங்க. ம்ஹ்ம். அது மட்டும் இல்லாம அந்த எஃப்இஜி ஆல்ரெடி மார்க்கெட் அங்க ரீச் ஆயிருக்கு. ம்ஹ்ம். ஆமா ஜி. அதை ஸ்வீப் பண்ணிருப்பான். நோட் பண்ணி பாருங்க. ஆமா ஸ்வீப்பர் தெரியுதுங்களா? அது ஸ்வீப். இதான் கோல்டு. தெளிவா போடணும். அப்ப நீ எஸ்எஸ்ஆர் கலெக்டட் வித் ஐஆர்எல், அப்ப நான் பிஎஸ்எல் டார்கெட் பண்ணலாம். ஆல் டைம் இப்போவும் நான் டார்கெட் பண்ண அவசியம் இல்லை. எனக்கு இதுக்கு முன்னாடி இருக்க இந்த ஐஸ் வரையும் போனா கூட ஓகே தான். ஏன்னா நம்மளோட பிளான் என்னது?
ஒரு ஐஆர்எல் இருந்தும் அட்லீஸ்ட் 2% போவான் தான் போன இயர் கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஆமா ஆமா ரெண்டு ஆமாஞ்சி. 3.25% இந்த ஐவரி வச்சாலே 3.5%. ம் ஓகேங்களா, எனக்கு 2% தான் டார்கெட்டே. ம் அவ்வளவுதான் ஆமாஞ்சி. போதும். ஓகேங்களா, நான் ஓகே. உங்களுக்கு சொன்னது என்னன்னா 2% மொத்தமா போதுன்னே வச்சுக்கோங்க. 1% உங்களால கேப்சர் பண்ண முடியும் நிச்சயமா. ம் 25 to 30 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். ஏன்னா வீக்லி நீங்க எடுக்கக்கூடியது 1 or 2 ட்ரேட்ஸ்னோட குவாலிட்டியா எடுத்தாலே போதும். அதான் நிஜம். தினம் தினம் தானே அன்ட்ரேட் எடுக்க முடியும். பேக் டெஸ்ட் மார்க்கெட்ல யார் வேணாலும் எனக்கு டெய்லி கட்சிதுன்னு சொல்லின்னு போலாம். ரியல் மார்க்கெட்ல சொல்லணும். ஓகே. ஓகே, இப்போ இந்த இடத்துல இருந்து தான் வந்து ட்ரேட 4 hour 1 hourல கன்வெர்ட் பண்ண போறோம். ஐஆர்ல வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே அங்க பக்கத்துக்கு எதுவுமே கிடையாது. ஓகே சரிங்களா, 4 hour போறோம். ஓகே. இப்போ இதுல உங்களுக்கு என்ன தெளிவா தெரியுதுன்னா இது ஃபுல்லா கன்சாலிடேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் சைக்கிள்ல பார்ப்போம் பாருங்க. அவ்வளவுதான். இப்போ இங்க ஒரு ஸ்டாப் போட்டிருக்கான். இந்த ஸ்டாப் இல்லாம போச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். ஓகேங்களா, இங்கேயும் கன்சல்டேஷன் போட்டு போயிருக்கான். ஆனா கரெக்டா தான் இருக்கு. கன்சல்டேஷன் எக்ஸ்பென்ஷன் ரிவர்சல் வேலை முடிஞ்சது. ஓகேங்களா, சரி. இப்போ இந்த இடத்துல இந்த ஃபால் அப்புறம் பார்க்கலாம். இந்த ஃபாலை விட்டுருங்க. நான் இந்த பையை ஃபர்ஸ்ட் சொல்லி முடிக்கிறேன் இது வரைக்கும். அப்புறம் டைம் தான் நம்ம ஃபாலையும் பார்த்துடலாம் ஃபுல்லா. ஓகே. இப்போ இந்த சைட்ல பாருங்க ஜி, இங்க வந்து ப்ரீவியூ டிஸ்க் பண்ண போகக்கூடாது ஜி. அதெல்லாம் போட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா, இங்க அதெல்லாம் போட்டு பாத்துறாதீங்க. பிரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் எங்க போட முடியாது. அதனால தான் ஐஆர்ல வந்து ஸ்பெசிஃபிக்கா கோல்டுக்கு இருக்கிறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல லெஃப்ட் சைட்ல எதுவுமே பிடிஆர்எஸ் இல்ல போறாரு. அங்க ஒரு எஃபிஜி இருக்கு. அதெல்லாம் சும்மாலாம் இவ்வளவு பெரிய மார்க்கெட்ல மேல குத்தம் நிற்கும் போது அந்த எஃபிஜினாலும் சொல்ல மாட்டேன். சரிங்களா, டெய்லி வீக்லி அவ்வளவுதான். இப்போ டெய்லி வீக்லி இல்ல எஃபிஜி இல்ல நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஐஆர்ல படி எஸ்எஸ்எல் டு பிஎஸ்எல் பார்த்துப்போம். டே லோ கரெக்டானா டே ஹை டார்கெட் வச்சுப்போம். ஓகேங்களா, அதாவது டே லோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே அது பண்ண மாட்டோம். 1 hourல திருப்பி வந்து எம்எஸ்எஸ் மாறுதான்னு பார்த்துப்போம். ஞாபகம் இருக்குங்களா அந்த மாதிரி ஒண்ணு பார்த்தது? கோல்டுலயே சொல்லியிருந்தேன். மேபி நீங்க இன்னொரு வாட்டி சொல்றேன். நம்ம ஓவராலா இங்க ஒரு வாட்டி மார்க் பண்ணோம். இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எஃப்இஜி. ஓகே. அதாவது அது ஐஆர். நெக்ஸ்ட் இது ஒரு ஐஆர். அடுத்தது இங்க ஐஆர். இதுவும் ஐஆர். இது மார்க் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபுல்லா ஐஆர்எல் டு இஆர்எல். ஒன்லி கோல்டுல எவ்வளவுதான் போகுதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். 2 நம்ம டார்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஈஸியா. சரிங்களா, அது பரவாயில்ல. இந்த இடத்துலயே நான் இங்க போகும்போது இன்னொன்னு சொன்னேன் பாருங்க. இந்த கேண்டில் லோவை இந்த கேண்டில் எடுத்திருக்கு. நம்ம எல்லாம் செக் பண்ணணும். டேஸ்ல வந்து ஸ்வீப் ஆனா செக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது ஒரு ஐ மாதிரி இருக்கு, இது ஒரு ஐ மாதிரி இருக்கு. மேபி 4 hour 1 hour நமக்கு அங்க எதாவது கிடைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். லைன் சார்ட் வச்சா உங்களுக்கு கிளியரா தெரியும். தெரியுதுங்களா, இது ஒரு ஹை தொட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. இப்போ இது அப்படியே 4 hour போகும். டேட் பார்க்கலையே. டேட் பாருங்க, 13 Jan. ஓகே, இதுதான் 13 Jan ஜி. நான் இங்க மார்க் பண்ணது வந்து உங்களுக்கு ஐஆர்எல்ஏ இல்ல, எஃப்டிஜியே கிடையாதுங்க. நான் வெறும் செல்லு வந்து லிக்விடிட்டி கரெக்ட் ஆயிடுச்சுன்னு மார்க் பண்ணிருக்கேன். அதாவது டேவோட லோவை எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு தான் மார்க் பண்ணிருக்கேன். ஆனா 4 hour 1 hourல அதை பார்த்து தான் எடுக்க முடியும். என்ன இருக்குன்றது நீங்களே பாருங்க. இங்க வந்து ஃபுல்லா ஒரு கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன்ல இருந்து மார்க்கெட் மேல போனது எக்ஸ்பான்ஷன். அடுத்தது ரீட்ரேஸ்மெண்ட்ல டிஸ்கவுண்ட்ல ஒரு எஃபிஜி டேப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு லோ, இது ஒரு ஹையர் ஹை. ஸோ இதான் வந்து டிஸ்கவுண்டோட 50% ஏரியா. அது கீழே வந்து உங்களுக்கு எந்த விதமான எஃபிஜியோ இல்ல ஓபியோ இல்ல. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து இங்கே ஸ்ட்ரகிள் ஆகி நிக்குதுன்ற பட்சத்தை அது லோ டைம் ஃப்ரேம் கிடையாது. நம்மளுக்கு ஒன்றும் டைம் இல்லாம போறதுக்கு இது ஹையர் டைம் ஃப்ரேம். நீங்க வெயிட் பண்ணுங்கன்ற நான் ஹையை பிரேக் பண்ணும்போது அன்ஹெல்தியா தான் இருக்கு இந்த 2 கேண்டில்ஸ். அதனால தான் 2 எடுக்கிறேன் பிரேக் இருக்கு. ஓபி வந்து நம்ம என்ன பண்ணுவோம், சீரீஸ் ஆஃப் ஓபி எடுப்போம்ல, அன்ஹெல்தியா தான். அதனால அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, டெய்லி மார்க் பண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கும். இங்க எஃபிஜி இருக்கு, எடுத்துக்கலாம்.
ஆமா இந்த இருக்கு இடத்துல ஜி. எஃப்இஜி இருக்கு பாருங்க. இருக்கு இருக்கு. 1 2 3 இது எஃப்இஜி. ம்ஹ்ம். ம்ஹ்ம். எஃப்இஜி வித் ஓகே. பிபி யூனிவர்சல். சாரி யூனிகார்ன். ஓகே. யூனிகார்ன் ஓகே. மாடல். அவ்வளவுதான். இங்க இருந்து நம்ம ஓகே. என்ட்ரி எடுப்போம். இங்க எனக்கு பிடிக்கல ம். 4 ஹவர் அகைன் கன்ஃபர்மேஷன் அது ஒரு ஐஓஎஃப்டி ம்ஹ்ம். எடுத்துட்டு போயிடலாம். புரியுதுங்களா? ஓகே. திருப்பி புரியுது இங்கே ப்ரோ. பாத்தீங்கன்னா இதுவும் பிரேக்கர் தான். இது வந்து ம்ஹ்ம். கரெக்டா இருக்கு. இது எல்லாருமே புரிஞ்சிடும் ம். பார்த்த உடனே. ம். ஓகே. அகைன் பாருங்க. இதுவும் பிரேக்கர் ஓகே. தான். ஓகே. ம்ஹ்ம். இப்போ நம்ம மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்கன்னா எல்லாமே நீங்க ம்ஹ்ம். லைன் சார்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும் ஸ்ட்ரக்சர் மாறி போகும். ஓகே. 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 ஓகேங்களா? லைன் சார்ட் வந்து புரியுது. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கிளாரிட்டி தரும். ஓகே. ஓகே. அதை வச்சு டெசிஷன் எடுக்க வேணாம் சொல்றேன். நார்மலா யூஸ் ஓகே. பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ம். பாருங்க. அடுத்தடுத்து இப்போ நாங்க மார்க் பண்ணிருக்க எல்லா கிரீன் லைன்ஸுமே உங்களுக்கு ஐஆர்எல் தான். ம்ஹ்ம். அந்த ஒரு ம்ஹ்ம். ஒரு ஐஆர்எல்லையும் உங்களுக்கு என்ட்ரி இருக்கு தெரியுதுங்களா? புரியுது. தெரியுது. இன்கேஸ் அங்க வெட்டினாலும் கன்ஃபர்மேஷன் என்ட்ரியே இருக்கு. ம்ஹ்ம். ஒன்றும் இல்லை, இந்த ஐஆர்எல் நீங்க எடுக்கல, இந்த ம்ஹ்ம். ஐஆர்எல் கம்பைன்டு வித் பிபி 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் பிபி ஆம். மிஸ் பண்ணி ஆமாங்க. இன்னும் அகைன் நீங்க ஒரு 4 ஹவர் பிபி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி ஓகே. தான் இந்த ஐஆர்எல் கம்பைன்டு வித் 4 ஹவர் பிபி. இதை விட்டுருந்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி எஃப்இஜி இருக்கு பாருங்க, ஐஓஎஃப்டி. ம்ஹ்ம். போற போல ரன்னிங்ல போறது அப்படிதான் இருக்கும். சரிங்களா? அடுத்தது இங்க ஓகே. எஃப்இஜி இந்த ஐஆர்எலும் இருக்கு. ம்ஹ்ம். அதே மாதிரி 4 ம்ஹ்ம். ஹவர்லயே ஐஆர்எல் இது. இதை ம்ஹ்ம். விட்டுருந்தீங்கன்னா இங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ம். அடுத்தது பாருங்க, இதுவும் ஐஆர்எல் தான். இந்த கிரீன் கலர் லைன் இங்க ம். போட்டுருக்க பாருங்க, அந்த ஐஆர்எல் கம்பைன்டு ம்ஹ்ம். வித் பிபி. ஓகே. ஓகேங்களா? ஓகே ஜி. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இது தொடும்போது 4 ஹவர் எஃப்இஜி இருக்கு. அவ்வளவுதான். ம்ஹ்ம். இந்த 4 ஹவர் ஓகே. எஃப்இஜி ஏன்பா எனக்கு கீழே வந்து போறான்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இங்க கரெக்டா ஆர்டர் ஃப்ளோ பார்க்கும்போது இது ஒரு பிபி, பட் பாடி ம்ஹ்ம். வந்து பெருசா இல்லாதனால விக்கு பெருசா இருக்கிறதுனால பாடியில என்ட்ரி போடுறோம். ம்ஹ்ம். கரெக்டா அதை ஆமாங்க. தொட்டுட்டு மார்க்கெட் மேல போகுது. ஓகேங்களா? அந்த ம்ஹ்ம். ஆர்டர் ஃப்ளோ சொல்றேன். ஓகே. ஏன்னா இப்போ நான் ம்ஹ்ம். திடீர்னு ஓகே. நீங்க வந்து எஃப்இஜி மார்க் பண்ணா புரியாது. ஆனா இங்க இருந்து போதுன்னும் ம்ஹ்ம். போது இந்த எஃப்இஜி வரல. ஓகேங்களா? அது எதுவும் பண்ண ம்ஹ்ம். முடியாது. இந்த எஃப்இஜி ம்ஹ்ம். வந்திருக்கா இது வரைக்கும் நம்ம எடுத்துட்டு போயிடணும். அது அப்பவே ம்ஹ்ம். ஐஆர்எல் தான். டே டைம் ஃப்ரேம்ல ஓகே. கிரீன் கலர் லைன் இருக்கு பாருங்க. ஓகே. சரி, இப்போ ஓகே இங்க ஜி. எனக்கு வந்து டவுட்டா இருக்கு, ஏன்னா இந்த எஃப்இஜி வரலையே, இங்க இருந்தாலும் போய் டவுட்டா இருக்குன்னா அதை விட்டுட்டு ம்ஹ்ம். பொறுமையா இன்னொரு வாட்டி உருவானா எடுங்க. அது ஓகே இதே ஜி. 4 ஹவர்ல கிடைக்கும், இல்ல 1 ஹவர்ல கூட கிடைக்கும். ஓகேங்களா? அது எதுவும் பண்ண ம்ஹ்ம். முடியாது. பாதி மாதிரி தான் கிடைக்கும். இங்க எடுத்துருக்கலாமே. ஓகே. 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 அங்கே உங்களுக்கு இங்க சான்ஸை பாருங்க. ம்ஹ்ம். புரியுதுங்களா? நீங்க வெறும் ஓகே. ஐஆர்எல் இஆர்எல் மட்டும் ஃபாலோ பண்ணா எவ்வளவு என்ட்ரிஸ் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஓகே ஜி. எவ்வளவு என்ட்ரி நீங்க ம்ஹ்ம். பொறுமையா இதை மட்டும் எடுத்தாலே போதும். வேற என்ன வேணும்? ஓகே. வெறும் ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து எல்டிஎஃப் மட்டும் கன்வெர்ட் பண்ணாலே போதும். தைரியமா நம்பி ம்ஹ்ம். ஓகே. பண்ணலாம்ல. ரொம்ப யோசனை கரெக்ட். தேவையில்ல, நம்ம மார்க்கெட் தப்பாயிடுமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நம்ம எடுக்கிற எல்லா இடமும் ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கரெக்டா போகுது. ஆமா ஜி. இப்போ அங்க வந்து மார்க்கெட் திருப்பி வந்து செல் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? மேபி ம்ஹ்ம். நீங்க எல்டிஎஃப் வேணா தப்பு பண்ணலாம் எடுக்கும் போது. ம்ஹ்ம். சரியா? அதெல்லாம் வந்து ஓகே. கன்ஃபர்மேஷன் பார்க்காம தப்பா ஓபிஓ பிபிஓ அதெல்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எல்டிஎஃப்ல. ஓகே. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு. புரியுது ஜி. இப்பதான் போர்ஷன் உள்ளே வரும். ஓகே. இந்த ஐஆர்எல் ஆல்ரெடி இங்க டேப் ஆயிருக்கு. ஆல்ரெடி டேப் ஆன ம்ஹ்ம். லோவை இந்த லோ ஸ்வீப் பண்ணிட்டு தான் மேல போகுது. மேல போகும்போது ஃபர்ஸ்ட் ம்ஹ்ம். நான் வைக்கிறது இதுதான் டிபியா வைக்கிறேன். இந்த இடத்த ம்ஹ்ம். ஈக்குவல் ஐ ஓகே. ஐசர். அதுக்கப்புறம் தான் ஆல் டைம் ஐயை நம்ம வைக்கலாம். ஓகே. இந்த லெஃப்ட் சைட்ல பாருங்க, இங்க எதுவும் பிடி ரேஸ் நம்ம 4 ஹவர்ல கண்டுக்கல. சரி, அப்போ இங்க இருந்து ம்ஹ்ம். போகுன்ற பட்சத்துல நமக்கு இந்த ம்ஹ்ம். இடத்துல வந்து எதனா பிடிஆரே உருவாக விட்டு இருக்கணும். நமக்கு எப்பவுமே ம்ஹ்ம். லெஃப்ட் சைட்ல ஓகே. பிடிஆர்எஸ் வந்து இல்லைன்னா அங்க கரண்ட் ம்ஹ்ம். மார்க்கெட்ல பிடிஆர்ஏ வந்து கிரியேட் ஆகுதான்னு பார்த்து பொறுமையா அந்த ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? சரி. ஓகே. அது அதே ஓகே. டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம், இல்ல லோவர் டைம் ஃப்ரேம்ல கூட பார்த்துக்கலாம். லோவர் மீன்ஸ் இப்போ 4 ஹவர்னா 1 ஹவர்ல பார்த்துக்கலாம். 1 ஹவர்ல ம்ஹ்ம். எல்லாரும் ஓகே. நீங்க சைலண்டா தான் உட்காரணும். நீங்க 15 மினிட்ல போய் பார்க்க கூடாது. ஓகே ஜி. ஓகே, அதில் போய் பார்த்தா அது எல்டிஎஃப் தான். ஓ. இங்க பாருங்க, நீங்க பொறுமையா பாருங்க. ஸ்ட்ரக்சர் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கீங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங்ல புரியாது. ம்ஹ்ம். இது ஒரு ஹை டு லோ, ம்ஹ்ம். தென் மார்க்கெட் ஹை, ம்ஹ்ம். லோ, ஹலோ. கேப்லாம் விட்டுருந்துச்சு. அது ஜஸ்ட் நீங்க ஒரு கேண்டலா ஓகே. கன்சிடர் பண்ணுங்க. அவங்க புல்லிஷ் கேண்டில் ஓகே. இருக்கு, அவ்வளவுதான். ஓகே. இதான் மார்க்கெட் போச்சு. நம்மளுடைய ரைட். டிபியான இதை ரீச் பண்ணியாச்சு. ம்ஹ்ம். இது உங்களுக்கு பிரேக்கர். ஆமா ஜி. ம்ஹ்ம். இது வந்து நிறைய பேருக்கு அது ஐயா அது எம்எஸ்எஸ் ஆனே யோசிப்பாங்க. ம்ஹ்ம். ஜஸ்ட் லைன் சார்ட், அவ்வளவுதான். வேற ஓகே. எதுவுமே வேணாம். எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். லைன் சார்ட் ம்ஹ்ம். தெளிவா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருக்கு பாருங்க. ஹை டு லோ, ம்ஹ்ம். தென் ஹை, ம்ஹ்ம். தென் லோ, ம்ஹ்ம். ம்ஹ்ம். அடுத்தது ஹையர் ஹை, ம்ஹ்ம். பிரேக்கர். ம்ஹ்ம். ஓகேங்களா? ஓகே ஜி. ஓகே.
அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க பாத்துட்டாலே உங்களுக்கு கிளியரா புரியும் மார்க்கெட் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நீங்க எல்டிஎஃப் மாத்தணும், அதுதான் உங்க திறமை. அங்க போய் தப்பு ம். பண்ணுவாங்க, அதுல என்ட்ரி ம். கிடைக்காம போயிடும், அது நம்ம எதுவும் பண்ண ம். முடியாது. ஓகே. அது எல்டிஎஃப் வந்து பிராக்டிஸ் பண்ணதான் வரும். ஓகே ஜி. ஓகே. 15 மினிட் வாங்க, நமக்கு என்ட்ரி கிடைக்க போறதே வந்து நம்ம சண்டேவா, ஓகே ஓகே, உங்களுக்கு அது காமிக்கும்ல ஃபீனிக்ஸ் அந்த யூஎஸ் டைம்ல சண்டே. தெரியல ஜி, நான் அது வரைக்கும் கேள்வி. ஆமா, உங்களுக்கு காமிக்கும். உங்களுக்கு சண்டே ஓகே. தான் மேக்ஸிமம் மார்க்கெட் ஆரம்பிக்கும். எனக்கு அது ஆமாமா, பார்த்து சண்டே பார்த்து தான் பழக்கம் ஆரம்பிக்கும் இல்லை, மார்க்கெட். சண்டே தான் ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? ஆமாமா, சண்டே தான் ஆரம்பிக்கும். சண்டே ஈவினிங் ஆரம்பிக்கும். ம், ஓகே. அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், 15 மினிட்ல வந்து ஏஎம்டி PO3 அவ்வளவுதான். ஓகேங்களா? 15 மினிட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸே அதானே, ஐஆர்எல் இஆர்எல், அடுத்தது ஏஎம்டி PO3 அவ்வளவுதான். ஏஎம்டி PO3 யூஸ் பண்ணும்போது டிடிஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும், அது தனியா சொல்லணும்னு நினைச்சுக்க போறீங்க. PO3 சொன்னாலும் டிடிஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு இங்க இருந்தா என்ட்ரி பார்க்கணும். நீங்க டிபிலாம் எக்கச்சக்கமா இருக்குது, அதுக்கு ஒன்றும் குறை கிடையாது, நிறைய இருக்குது. நீங்க என்ட்ரி ஃபர்ஸ்ட் பிடிங்க கரெக்டா, அது போதும். ஓகே. அந்த இண்டிகேட்டர் ஏசியன் மார்க்கெட் இண்டிகேட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்ல, இருக்கு தெரிஞ்சு, அது நார்மலாவே உங்களுக்கு காமிச்சிடும். ஓகேங்களா? ஏசியன் மார்க்கெட்டோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் காமிக்கும் உங்களுக்கு, அது ஏசியன் மார்க்கெட்ல கன்சல்டேஷன்ல தான் இருக்கும். அதான் கேரக்டரிஸ்டிக்ஸ். நம்ம இன்ட்ராடே ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு தனியா படிப்போம், அதை படிக்கும் போது ஏசியன் மார்க்கெட் என்ன பண்ணணும், லண்டன் என்ன பண்ணணும், நியூயார்க் AM நியூயார்க் PM அதை பத்தி படிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஓகே, இங்க பாருங்க, இது ஃபுல்லா அக்யூமுலேஷன். ஓகேங்களா? கன்சல்டேஷன் தான் அக்யூமுலேஷன் சொல்றேன். எக்ஸாக்டா அந்த லோ ஒரு ஸ்வீப் அடிக்கலாம், தெரிஞ்சுங்களா? மேனிபுலேட், இதான் மேனிபுலேட், அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது வந்து நீங்க அடிச்சோன்னா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா அடுத்த கண்டு தான் லோ வரலாம். இது எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, எங்க ஸ்ட்ரக்சர் மாறுது பாருங்க நீங்களே. ஹை டு லோ, தென் ஹை, தென் லோ, ஹை. கரெக்டா இங்க ஸ்வீப் அடிச்சுட்டு ஹையர் ஐ மாட்டான். இந்த லோவர் ஐயை தாண்டி ஹையர் ஐ வந்தாச்சு, தென் உங்களுக்கு டேப் ஆயிட்டு தான் மேல போகுது. கன்சல்டேஷன் ஃபுல்லா வெளியே வந்தாச்சு, திருப்பி மார்க்கெட் தொட்டுட்டு வெளியே போகுது. ஓகே, இங்க ஒரு ஆட்-ஆன் சொல்றேன் பாருங்க. நிறைய பேர் வந்து அது HDF இருக்கட்டும் LDF இருக்கட்டும் எல்லாமே ஓகே தான். எல்லாருக்கும் டவுட்ஸ் என்னன்னா, நம்ம கன்சாலிடேஷன் உள்ள இருந்து சம்டைம்ஸ் என்ட்ரி பார்க்குறோம், சம்டைம்ஸ் கன்சாலிடேஷன் பிரேக் ஆகிற வரைக்கும் என்ட்ரியை பார்க்க வேணாம்னு சொல்றோம். அப்போ நம்ம எப்போ வந்து கன்சல்டேஷன் உள்ளே என்ட்ரி பார்க்குது, அப்போ கன்சல்டேஷனுக்கு அப்புறம் என்ட்ரி பார்க்குது? கரெக்டுங்களா? டவுட் இருந்ததுங்களா உங்களுக்கு? ஒன்றும் இல்லை, மேனிபுலேஷன் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகேங்களா? HDF ட்ரெண்ட் தெரியணும், அது வந்து காமன், அதை நான் சொல்ல நினைக்காதீங்க. HDF ட்ரெண்ட் HDF பீரியடே இருக்கணும். சரிங்களா? நீங்க அந்த கன்சல்டேஷன் HDFலயே பார்த்தாலும் சரிதான், ஹையர் டைம் ஃப்ரேம் கன்சல்டேஷன் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்ட் தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது ஹையர் டைம் ஃப்ரேமோட ஹையர் டைம் ஃப்ரேமோட பீடியரே மார்க் பண்ணிட்டேன், 15 மினிட் கன்சல்டேட் ஆயிடுச்சுன்னா இது இன்னும் ஈஸி, நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உங்க ட்ரெண்ட் தெரியவே நீங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல பை மார்க் பண்ணிட்டு வரீங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ வந்து நீங்க கேக்குறீங்க கன்சல்டேஷன் உள்ள இருந்தே எப்போ என்ட்ரி எடுக்கலாம், கன்சல்டேஷன் முடிஞ்ச பிறகு எப்போ என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு. மேனிபுலேஷன் வந்து உங்களுக்கு நடந்துருச்சுன்னா நீங்க என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் கன்சல்டேஷன் உள்ள இருந்து. சிம்பிள். ஆமா, உங்க மேனிபுலேஷன், லிக்விடிட்டி ஸ்வீப், லிக்விடிட்டி ஹண்ட், ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாமே ஒண்ணுதான். ஜூடா ஸ்விங்னு சொல்லுவாங்க ஐசிடில, அதுவும் இதே தான். சரிங்களா? உங்களுக்கு அந்த மேனிபுலேஷன் நடந்து முடியுதுன்றது ஹையர் டைம் ஃப்ரேமோட ட்ரெண்டும் தெரியணும், எம்எஸ்எஸ் எல்லாம் அங்கே ஆயிருக்கணும், ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியர் மாதிரி தொட்டிருந்தா LTF ரொம்ப சூப்பர். ஓகேங்களா? நான் இதே மாதிரி HDF காமிக்கிறேன். இப்போதைக்கு LTF பாருங்க. LTF பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HDFல எதுனா மார்க்கெட் ரீச் ஆயிருக்கணும். பீடியர் ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியர் மார்க்கெட் வந்து LTFல ரீச் ஆகும்போது கன்சல்டேஷன் ஆகும். இது நீங்க போன கிளாஸ்ல IRL பாத்தீங்கன்னா இருக்கா? IRL வந்து சொல்லியிருப்பேன், எப்பெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு IRLயோ ஒரு ERLயோ ரீச் பண்ணுதோ அப்போ மார்க்கெட் கன்சல்டேட் ஆகும் மேக்ஸிமம். சரிங்களா? அதே மாதிரி அதே அந்த பெரிய டைம் ஃப்ரேம்ஸ் இருக்கு பாருங்க, டே டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம், அந்த பெரிய டைம் ஃப்ரேம்ஸ்ல தான் நம்ம இயர்லியர் பாக்குறோம். அதே டைம் ஃப்ரேமோட 50% ரீட்ரேஸ்மென்ட் லெவல் போனாலும் கன்சல்டேஷன் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? இது மூணு தான் கன்சல்டேஷன் ஜோன்ஸ். HDF. அப்ப LTF ஓட கன்சல்டேஷன் ஜோன் எதுனா, நார்மலா HDF பீடியரை தொடும் போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணும். ஓகேங்களா? லண்டன் நியூயார்க்கா இருந்தா பிரச்சனை இல்லை, லண்டன் ஏசியன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் இருக்கதான் செய்யும். சரிங்களா? அங்க கன்சல்டேஷன் இருந்தாலே அந்த கன்சல்டேஷனை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடியே நான் என்ட்ரி எடுக்கணும்னா மேனிபுலேஷன் கண்டுபிடிக்கணும். மேனிபுலேஷன் கண்டுபிடிச்சாலே எம்எஸ்எஸ் நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும். நீங்க நோட் பண்ணி உட்காந்து பாருங்க. உங்க பீடியரை தொடுதா தொடலையான்னு எனக்கு தெரியாது, ஏன்னா சம்டைம்ஸ் தொடாம அப்படியே கூட போயிடும்.
கரெக்ட்டுங்களா? அது ஆமா எனக்கு ஆமா தேவையில்ல. எனக்கு தேவை அந்த கன்சல்டேஷன்ல இருந்து மேனிபுலேஷன் நடந்த உடனே எம்எஸ்எஸ் கன்ஃபார்ம் அங்க இருக்கும், இல்லாம இருக்காது. ஓகே ஓகே இங்க மேனிபுலேஷன் நடந்ததுங்களா, ஆமா ஜி எம்எஸ்எஸ் ஆச்சா, ஆமாங்க டவுட்டா, டக்குன்னு லைன் போயிடணும். ம் கிளியருங்களா? ஓகே ஜி ஓகே. இப்போ இப்போ பாருங்க, எம்எஸ்எஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப என்ட்ரி போடுங்க. உங்களுக்கு இதுதான் ஓபி. இந்த லோவர் ஹைய பிரேக் ஆன ஹையரே இதுதான். இந்த ஹையர் ஹையோட எக்ஸ்பான்ஷன் லோ இதானே. இந்த லோல இருந்து இந்த ஹை தான் எனக்கு இந்த எக்ஸ்பான்ஷன் தான் உதவுச்சு. இத உடச்சி எம்எஸ்எஸ் கொடுத்தது. ஓகேங்களா? அப்ப அதே இடத்துல தான் நான் வந்து ஓபி பார்ப்பேன். அதாவது ஓபினா ஓபி இல்ல, பிடிஆர்ஏ பார்ப்பேன். சரிங்களா? இங்க அந்த ஓபி மார்க் பண்றேன். மார்க்கெட் அங்க ரீச் ஆகுது 2:30. ஓகேங்களா? 2:30ன்றது ஃபீனிக்ஸ் டைம். ஓகே நியூயார்க் கிடையாது, ஃபீனிக்ஸ். உங்க அரிசோனா ஃபீனிக்ஸ் டைம். ஓகேங்களா? நீங்க எப்போ ட்ரேட் பண்ணணும்? இது இன்னும் டைம் மாறல. மார்ச் 9ல தான் டைம் மாறுச்சு. இது நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து 12 மணில இருந்து 3:30 வரையும் ட்ரேட் பண்ணலாம் நைட்டு உங்களுக்கு லண்டனை. 3:30 மணி என்ட்ரி கிடைக்குதுன்றது கரெக்டான விஷயம் தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுத்துட்டீங்க. அப்போ கன்சாலிடேஷன் பிரேக் ஆன பிறகும் என்ட்ரி கிடைக்குதான்றத நீங்க பார்க்கலாம். சம்டைம்ஸ் கிடைக்காது. கன்சாலிடேஷன் உள்ளே கிடைச்சிச்சுன்னா அப்படியே போயிடும். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அகைன் ரீ என்ட்ரி கொடுத்துருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு செஷன் லண்டன் முடிச்சிட்டீங்கன்னா நியூயார்க் போகும்போது ஒரு 4 hour 1 hour பார்த்துட்டு தான் உள்ள போகணும். 15லே கரெக்டா இருக்குன்றதுனால நான் சொல்லிடுறேன். ஆனா இப்படி பண்ணக்கூடாது. சரிங்களா? பார்த்துட்டு தான் போகணும். இங்க பாருங்க, ஒரு ஓபில இருந்து கிரியேட் ஆன இன்னொரு ஓபி இது. ஏன்னா நீங்க யோசிச்சீங்க இது ஒரு லோ, தென் இது ஒரு ஹை. இந்த ஹை கன்சல்டேஷன் ஐயும் தூக்கி லெஃப்ட் சைட்ல பாருங்க. அந்த கன்சல்டேஷன் ஐயோட ஹைட்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது ஒரு லோ டு ஹைன்னும் போது அந்த லோ கிரியேட் ஆகும் போதே ஒரு ஓபில இருந்து கிரியேட் ஆன ஒரு ஓபி கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. அப்ப பிபி. இந்த லண்டன்ல விட்டவன் அட்லீஸ்ட் இந்த நியூயார்க்ல போட்டுக்கலாம். 6 மணிக்கு நீங்க நியூயார்க் வருவீங்க. சார்ட்ஸ் ஓபன் பண்றது வந்து 6 மணி. ஓகேங்களா? 6 to 10 தான் உங்க ட்ரேட் டைம் நியூயார்க்ல மார்னிங். வந்து ஒரு 1/4 மணி நேரத்துல திருப்பி அவங்க போட்டுருக்கு. அதே என்ட்ரி போட்டு இந்த உடனே யாராலையும் போட முடியாதுதான். ஓகேங்களா? திருப்பி அவங்க மார்க்கெட் ரீச் ஆகும் போது என்ட்ரி போடணும். திருப்பி வேணா 2வது கேன்ல இருக்கு பாருங்க. இதை சொல்றேன். சரிங்களா? ஸோ இந்த 2 என்ட்ரிஸ் உங்களுக்கு தாராளமா கிடைக்குது. இன்கேஸ் இப்போ லண்டன்ல இருந்து எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோன்னு பார்க்கலாம். டிபி ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் இருக்குது, இங்க வரையும் இருக்கு. ஆனா நீங்க அதை 2 நாள் ஹோல்ட் பண்ணணும். எப்பவுமே 2 டிபி வச்சுக்கணும் உங்க கையில. ஒன்னு ஹையர் டைம் ஃப்ரேம் டிபி, ஒன்னு அதே லோவர் டைம் ஃப்ரேம் டிபி. ஓகேங்களா? ஏன்னா Q2 Q3 மார்க்கெட் ரீச் ஆயிடும். Q1 சொல்ல முடியாது, டைம் எடுக்கும். நான் என்ட்ரி பாயிண்ட்ல எக்ஸாக்டா போடல, தோராயமா மார்க் பண்றேன். அந்த லோ இருங்க ஒரு சரியா வரல. இந்த லோ தான் உங்க எஸ்எல். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நிம்மதி. ஸ்ட்ரக்சர் லோவும் பிடிஆர்ஏ லோவும் வந்துருச்சுன்னா எஸ்எல்ஆ ஈஸி. மார்க்கெட் அது வந்து திருப்பி வந்து எடுக்காது. இங்க இந்த விக்விக்கா இருக்கான் பாத்தீங்களா, அவனோட பாடி டார்கெட் பண்றான். அது ஓவராலா இது வரைக்கும் பண்ணலாம். அதான் சொல்றேன், இது வரைக்கும் சொல்றேன். ஏன்னா இங்கேயும் இந்த ஒரு ஐ இருக்கு, இந்த ஒரு ஐ இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. நீங்க லைவ்ல என்ன டார்கெட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 4.3 அவ்வளவுதான். 5.7 உங்க ரிஸ்க், 25 உங்க ரிவார்டு. அது ரேஷியோல சொன்னா 4.3 மேல முடிஞ்சு. ஓகேங்களா? இது எடுத்துடலாம். இப்போ இங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்து இப்போ பிபில என்ட்ரா வரீங்க. சம்திங் இந்த இடத்துல இருக்கு பிபி. இந்த பிபில தான் எஸ். ஹெல்த்தியான கேண்டல் அது. ஆமா கரெக்டா இருக்கு. 4 hour 3.8 4G. 5 வந்து உங்க ரிஸ்க், 20 உங்க ரிவார்டு. 19.8 20 ரவுண்ட் சொல்லிட்டேன். ரேஷியோனா 4. ஓகேங்களா? அப்படியே பாத்துக்கலாம். இது கிளியரா உங்களுக்கு? கிளியர். அவ்வளவுதான், நம்ம ஒரு என்ட்ரி பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ணலாம்? திருப்பியும் ஒரு 1 hour 4 hour போங்க, டே கூட போங்க. ஏன்னா நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் போர்ஷன் எடுக்கும்போது எங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஆர் ஐஆர் டைம் ஃப்ரேம்ல இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் என்ட்ரி காமிக்கணும்னு சொன்னேன். கரெக்டுங்களா? ஆனா IRL PO3 கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா நீங்க டே பை டே என்ட்ரி போலாம். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. டே பை டே லண்டன் நியூயார்க் போலாம். ஓகேங்களா?
ஓகே. இப்போ நீங்க ஒன் டே போங்க. ஓகே. இதான் உங்களுக்கு முடிஞ்சது. மார்க்கெட் ரீச் ஆனது ஓகே, ஏதோ மார்க் பண்ணது இருக்கும் பாருங்க, இதான் முடிஞ்சது. நமக்கு இன்னும் இங்க வரையும் இருக்கு டிபி. சரிங்களா? சரி, இப்போ நம்ம நல்ல புல்லிஷ் டேவா முடிஞ்சிச்சுன்றது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. சூப்பர். அடுத்தது 4 hours போகும். அதான் ஒரு கன்ஃபர்மேஷன், நல்ல புல்லிஷ் டேவா முடிஞ்சதுன்றது. எனக்கு தினம் 4 hour 1 hourல வந்து பிடிஆர் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்ஸ் எனக்கு இங்க கிடைச்சதுங்களா, இங்க வந்து இது வரைக்கும் என் டிபி ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இது என் டிபி. எனக்கு இங்க கிடைச்ச ஒரே ஒரு பிடிஆரவே போதும். நான் டெய்லி 15 minute மட்டுமே பார்த்து கூட எடுத்துப்பேன், ஏஎம்டிபி பத்தி பார்த்து கூட. ஆனா நான் 4 hour 1 hour வரது மார்க்கெட் தரும் எதனா, ஏன் பிடிஆர் எதனா தரும். ஏன்னா டெய்லி தரணும்னு அவசியம் இல்லை, ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 பிடிஆர் இருக்கும் 1 hourல இல்ல 4 hourல. அதுக்காக தான் வந்து பாக்குறது. ஓகேங்களா? நம்மளுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். ஓகே ஓகே. இங்க பாருங்க, நீங்க வந்து அடுத்தது டியூஸ்டே ட்ரேட் பண்ண போறீங்க. டியூஸ்டே ட்ரேட் பண்ண போறீங்கன்னா மண்டே நைட் உள்ள போவீங்க இந்த கேண்டில்ல. ஓகேங்களா? இந்த கேண்டில்ல 1 hour கழிச்சு உள்ள போய் பார்க்கணும். நீங்க 12 மணி உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் நைட்டு. 1 hour கேண்டில் போகும். இது டிடிஏவே மார்க் பண்ண வந்துட்டோம் பாருங்க ரெண்டு பேரும். ஆமாஞ்சி, ஆரம்பத்துல டிடிஓ போடவே இல்லைல்ல. டிடிஏவே போடல, இந்த வாட்டி கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். 10 மணி கேண்டில் உங்களுக்கு டிடிஓ. 10 மணி கேண்டில். ஆமாம், இந்த இடத்துல சரி பார்ப்போம் இருங்க. டிடிஓ வந்தால் உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. டிடிஓ கீழே என்ட்ரி கிடைக்கணும் பை, கரெக்டுங்களா? டிடிஓ கீழே தான் கிடைச்சது. கிடைக்கணும். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்க 23 சம்திங் பார்த்தோமே நைட்டு. இதான் டிடிஓ கேண்டில் உங்களுக்கு 22 ஓப்பன் பிரைஸ். ஆமாம், ஓப்பன் பிரைஸ். இப்போ இங்கே தான் உங்களுக்கு என்ட்ரி வரும். அதான் அது டிடிஓ மார்க் பண்றாலே அங்க பாருங்க, மேக்ஸிமம் என்ட்ரி வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் உண்டு. இங்க என்ன இருக்கு, தொட்டுட்டு மார்க்கெட் மேல போகுது. இங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிஆர் தெரியுதா இல்லையா? எங்கஜி இங்க எதனா பிடிஆர் இருக்கா? எஃப்இஜி ஓபி அந்த பெரிய கேண்டில் இருக்கு. இதுதான் உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு எஃப்இஜி. நீங்க அதை மட்டும் மார்க் பண்ணிடலாம், வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? டிபி ஸ்டில் அதேதான். வேணா நீங்க இந்த ஐ வச்சுக்கலாம், கொஞ்சம் முன்னாடி ரீச் ஆகணும்னா. வேற எதுவும் வைக்க முடியாது. இதே இடத்துல 15 மினிட் போகும். அந்த 1 hour எஃப்இஜி மார்க் பண்ணிட்டு போனோம்ல. ஓகே. இப்போ இங்க பாருங்க, அக்யூமுலேஷன்ன்றது ஏஷியன் மட்டும் இல்லாம நியூயார்க் பிஎம் கூட இருக்கு. நீங்க இப்படி மார்க் பண்ணிக்கலாம் தெளிவா. ஓகே. ஃபுல் அக்யூமுலேஷன் தான். இதான் மேனிபுலேஷன். தெரியுங்களா? இதுதான் நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும் ஃபர்ஸ்ட் சொன்னேன். மேனிபுலேஷன்ன்றது முன்னாடியே கூட நடக்கலாம். முன்னாடியே நடக்கலாம், ஆனா கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு அது வந்து ஒரு சைடு மார்க்கெட் போனாதான் தெரியுமே. இந்த சைடு மார்க்கெட் உடைக்குது பாத்தீங்களா, அப்பதான் எனக்கு கொஞ்சம் புரியும் இதுதான் மேனிபுலேஷன். ஏன்னா முன்னாடியே நான் பாக்ஸ் வந்து இப்படி கூட வச்சிருந்திருப்பேன், இப்படி கூட வச்சிருந்திருப்பேன். ஆஸ் ஏ பிகினரா சொல்றேன் நான் உங்களுக்கு. நீங்க போக போக கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியா நீங்களே சொல்றீங்க இது மேனிபுலேஷன் தான் சொல்றீங்க. எப்படி சொல்றீங்கன்னா கம்பல்சரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெளிவா புரியும். இது ஒரு ஹை, சாரி இது ஒரு லோ, இது ஒரு ஹை, இது ஹையர் லோ, இது ஹையர் ஹை, ஸ்ட்ரக்சர் கரெக்டா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த ஹையர் லோ வந்து எதுக்கு பெஸ்டா மார்க்கெட் திருப்பி பீட் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு புரியும். திருப்பி இந்த ஹையர் லோ எதுக்கு மார்க்கெட் விட்டு உடச்சிட்டு போக போகுதுன்னு யோசிப்பீங்க. ஓகேங்களா? கரெக்டா இருக்கும். இங்க என்ட்ரி இல்ல, இங்க பாருங்க எல்லாம் அக்யூமுலேஷன் எல்லாம் ஓகே தான். இங்க பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு ஹை, இது லோ. இந்த ஹைல இருந்து லோக்குள்ள தான் மார்க்கெட் சுத்துது இங்க. சரிங்களா? அதனால இததான் நான் பிரேக்கர் எடுக்க முடியும். இங்க வரலையே, அவ்வளவுதான், எதுவுமே பண்ண முடியாது. என்ட்ரி மிஸ். நல்ல என்ட்ரி அது. ஆமா, பயங்கரமான என்ட்ரி. டெய்லி இப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்குதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். எவ்வளவு நேற்று பார்த்த மாதிரி ஒரு 28. எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் ஸ்விங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணா கிடைக்கும். ஸ்விங் ட்ரேடருக்கு இங்க கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா, வெறும் 4.5 தான். அதுக்கு 28ன்றது உங்களுக்கு நியர்லி 6.5 to 7 hour வந்துடும். 4.728 இல்லை. அவ்வளவுதான், இங்க எதுவும் பண்ண முடியாது. டிபி ரீச் வச்சிருந்த டிபி ரீச், அது வரையும் சந்தோஷப்பட்டுக்கலாம். அகைன் டே போங்க. கிளியர் தானே ஜி? பொறுமையா தானே இருக்கு, புரியுது இல்ல? நான் டவுட் இருந்தா புரியுது. ஏன்னா அடுத்த செஷன் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்.
கண்டிப்பா ஜி பண்ணிடலாம். ம். அடுத்தது ஹரிப்ரோக்கும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. 2 பேருமே பண்ணலாம். ஓ! அவருக்கும் எனக்கும் ஒண்ணா தான் போதா? ஆமா, ஒண்ணா தான் போகுது. மதன் ப்ரோ நேத்து பண்ணிட்டாரு. அவர் ட்ரேட் பிளான் ஓகே, எல்லாமே ஓகே. ஃபுல்லா முடிச்சாச்சு. அவர் நேத்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணி நேத்து அவர் 1.25 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாரு. ஆமா ஜி. ரொம்ப நேரம் பண்ணாரு. ஆமா. இது பெரிய கிளாஸ் கோல்டு தான் பண்ணாரு. கோல்டு தானே? ஓகே, ஓகே. ஆமா. ஓகே. இப்போ இதான் அவங்க ரீச் பண்ணது 4th மார்ச். ம்ஹ்ம். ஓகேங்களா? அப்புறம் ஆல் டைம் ஐ போனோம். ஓகே. ஓகே. இங்க ம்ஹ்ம். கன்சல்டேஷன்றதுலாம் வந்து இப்ப தெரியாது இல்ல. நம்ம ம்ஹ்ம். பேக் டெஸ்ட் ஆமா ஜி. பண்ணிருக்கோம். இப்ப தெரியாது. நம்ம இப்படிதான் ஆமா. வந்திருந்தோம். நம்மளுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் விட்டுருங்க. ம்ஹ்ம். சரிங்களா? அது ஓகே. கன்சல்டேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது நான் சொல்லிடுறேன். அதாவது ஓகே. ஃபார்ம் ஆனோடனே கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் ம்ஹ்ம். கன்சல்டேஷன் கண்டுபிடிக்கலாம். அதை நான் சொல்றேன். ஆமா ஜி. ஓகே. இங்க எஃப்இஜி பெரிய எஃப்இஜி. ஆம். ஆமா ஜி. நீங்க அடுத்தது உள்ள போக போறது டியூஸ்டேவோட 23 நைட்டு கேண்டில் இதுதான். சரிங்களா? ம்ஹ்ம். அது முன்னாடி ம்ஹ்ம். பாத்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த எஃப்இஜி வந்து தொட்டு தான் மார்க்கெட் நின்னே இருக்கு. ஆமா ஜி. ஓகேங்களா? அவன் எனக்கு ஓகே. இங்க வேற எதுவும் தெரியலன்ற அவ்வளவுதான். ம்ஹ்ம். 1 ஹவர் போலாம். ஓகே. நோட் பண்ணணும் ஜி அவங்க. ஓகே. இப்போ வேணா இங்க பாருங்க ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்கீங்க. என்ன ம்ஹ்ம். கிளாரிட்டின்னு கேட்டீங்கன்னா எனக்கு இது ஒரு ஹைட், இது ஒரு லோ, ம். அதே மாதிரி இங்க இருந்து ஒரு லோ, ஆனா இங்க இருந்து ஒரு ம்ஹ்ம். எக்ஸ்பான்ஷன் பாருங்க நல்லா போயிருக்குல்ல. நம்ம தானே ம்ஹ்ம். பார்த்தோம் ஆமா. இந்த கன்சல்டேஷன்ல இருந்து எக்ஸ்பான்ஷன் அப்படியே ஆனத. ஆமா. ஓகேங்களா? ஸோ ம்ஹ்ம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இது ஒரு லோ டு ஹை நீங்க ஃபிபு போடுறீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்குது டிஸ்கவுண்ட் எஃப்இஜி தானே. ஆமா ஜி. அதை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. கிரீன் கலர்ல உங்களுக்கு போட்டுறேன். சரிங்களா? ம். ஓகே. ஓகே. இந்த எஃப்இஜி தொட்டா நம்ம என்ட்ரி எடுக்கலாம் இல்ல வேணாம். இந்த எஃப்இஜி ஓகே. தொடறதுக்காக செல் ஆகுது அதை எடுக்கலாமான்னு கேட்பாங்க. தேவையில்ல. ம். ம்ஹ்ம். இப்போ இங்க ஒரு கேண்டில் செல் அடிச்சதுங்களா, ம்ஹ்ம். ஆமா ஏன் ஜி. அது வந்து இங்க தொட்டுருக்கலாமே. திருப்பி மேல தொட்டுறலாம். போயிடுது. தேவையில்லாத வேலை இது. ம்ஹ்ம். நம்மளுக்கு அது தேவையே ம்ஹ்ம். இல்லை. இந்த எஃப்இஜி எப்போ ம்ஹ்ம். தொட்டாம பாருங்க. நீங்க இப்போ ம்ஹ்ம். வெனஸ்டே என்ட்ரி பார்க்க போறீங்க. வெனஸ்டே என்ட்ரிக்கு நீங்க டியூஸ்டே 12 மணி அதாவது நைட் 12 மணில இருந்து பார்க்கணுமா? ஆமா ஜி. அது இதோ இருக்கு. இதான் 12. ம்ஹ்ம். ஓகே. உங்க எய்மே இங்க வந்தா பை அடிக்கிறது தான். செல் அடிக்கிறது உங்க எய்ம் ஆஹா. கிடையாது. அது புரிஞ்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி ஓகே. நாங்க நியூஸ்ல அதை இன்க்ளூட் பண்ணல. ம்ஹ்ம். அது அந்த அந்த செஷன்ஸ்லாம் இன்னும் உங்களை முடிக்கல. ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் செஷன் முடிச்சுனா நியூஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஓகே. இது 12. 12ல இருந்து ம். ஒரு 3 கேண்டில் பாருங்க. ஏன்னா நம்ம 3 கேண்டில் மார்க்கெட் முடிஞ்சிடும். ம்ஹ்ம். அவ்வளவுதான். எதுவுமே இல்லை. ம். கரெக்டா? இது ம். நான் 15 மினிட்ல ஆமா. போய் காமிட்டு வேஸ்ட் தான். அதனால நான் இங்கேயும் காமிச்சிடுறேன். ஒன்றும் ஓகே. கிடையாது. இங்க இங்க என்ன ம்ஹ்ம். இருக்கோ அதே 15லயே இருக்கும். இங்க 4 கேண்டில் ம்ஹ்ம். பாக்குறீங்க, 16 கேண்டில் இருக்கு போகுது. ஓகே. ஓகே. அடுத்தது நியூயார்க் வரீங்க. இந்த மாதிரி தான் வரணும். ஆக்சுவலா ஒரு லண்டன் செஷன் முடிச்சுட்டு நியூயார்க் செஷன் உள்ள வரும்போது 4 ஹவர் 1 ஹவர் அகைன் பார்த்துட்டு தான் உள்ள வரணும். ஓகே ஜி. நீங்க பாருங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது 6 மணி 6 மணி ம்ஹ்ம். உங்களுக்கு மார்க்கெட் அடிச்சு இறங்குறானு. ஆமா ஜி. இப்போ 15 போயிடலாம். ம்ஹ்ம். அப்பதான் நிலவரம் என்னன்னு தெளிவா புரியும். ஓகே. Okay. இது ஃபுல்லா அக்யூமுலேஷன். தெரியுதுங்களா? ம்ஹ்ம். ஆமா ஜி. மொத்தமாவே அக்யூமுலேஷன். ம்ஹ்ம். நீங்க அடிச்சு இறக்க வந்து உங்களுக்கு மேனிபுலேஷன். ம்ஹ்ம். எப்படி? ஒரு கன்சாலிடேஷன் இருக்கு. ம்ஹ்ம். கன்சாலிடேஷனுக்கு என்ன ட்ரெண்ட்னு ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா ம்ஹ்ம். ஈஸியா மேனிபுலேஷன் கண்டுபிடிக்கலாம். நம்ம ஓகே. பைல இருக்கோம். அப்போ ஆமா. நம்ம கன்சாலிடேஷன்ல இருந்து கீழ் பக்கமா மார்க்கெட் செல் ஆகி வந்தாதான் அது ம்ஹ்ம். மேனிபுலேஷன். கரெக்ட்டுங்களா? ஆமா ஜி. ஒரு ஆமா. ஆப்போசிட் சைடு வந்துட்டு ஒரு ரைட் சைடு போகணும். அதான் மேனிபுலேஷனோட கணக்கு. ஆமா ஜி. அதனால தான் நான் மேனிபுலேஷன் சொல்றேன். கிளியருங்களா? ஓகே. புரியுது. சரி. கிளியர் ஜி. கிளியர். இப்போ இங்க உங்களுக்கு மார்க்கெட் சம்திங் செல் ஆனது நியூஸ். அது உங்களுக்கு இப்போ ம்ஹ்ம். வேண்டாம். ம்ஹ்ம். ஏன்னா நியூஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்க போறதே கிடையாது ஜி. ஓகே. ஓகேங்களா? நியூஸ்ல ஓகே. தான் உங்க என்ட்ரி போயிடுச்சு, நீங்க ஏன் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஓகே. நம்ம இங்க வந்து இத்தனை வருஷமா கிளாஸ்ல வந்து ப்ரூஃப் பண்றது ஒன்னே ஒன்று தான். ம்ஹ்ம். பிஃபோர் நியூஸ் ஆஃப்டர் நியூஸ் பொறுமையா என்ட்ரி எடுத்துக்கலாம். நியூஸ் ஓகே. டைம்ல என்ட்ரி எடுக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஓகே. இங்க வந்து ரீச் ஆனா 6:45. நீங்க நியூஸ் வரது எல்லாமே ம். 6:30 தான் வரும். ஓகேங்களா? ம்ஹ்ம். இப்போ ஓகே வேணா ஜி. உங்களுக்கு 5:30 மாறிட்டு இருக்கும். 1 ஹவர் பேக்வர்ட் லைட் இருக்கும். ஆமா ஜி. சரி. இப்போ இங்க வந்து பார்க்கும்போது நீங்க இதே ம்ஹ்ம். டைம் ஸ்கேல்ல பார்க்கறது வேஸ்ட் ஜி. ஏன்னா ம்ஹ்ம். நம்ம 2 விதமான எம்எஸ்எஸ் பார்த்திருக்கோம். ஒன்னு ம். நார்மலா இப்படி பார்ப்போம். ஆமா ஜி. இது ஈஸி. இது எல்லாரும் ஃபைண்ட் அவுட் ம். பண்ணலாம். ஆனா ஓகே. இது இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து எல்லாரும் எம்எஸ்எஸ் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்குங்களா? ஆமாமா. பெரிய ஓவர் ஃபால் இதுவா? ஆகும். புரியுது. ஆ. அப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருந்தால் நீங்க வெறும் எஃப்இஜி ஐஓஎஃப்டி ஓபிஆனா தொட்டா ஆமா. எடுத்துக்கோங்க. எம்எஸ்எஸ் இல்லாம. ஆமாமா. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த கிரீன் கலர் லைன் என்னது? 1 ஹவர் எஃப்இஜி தானே அது. ஆமா ஜி. இப்போ லைட்டா இங்க எதனா ஒரு ஐஓஎஃப்டி வச்சு அப்படி எடுத்துக்கலாம். ஓகே. அது பொறுமையா தான் போகும். ம்ஹ்ம். ஓகேங்களா?
இப்போ அதுதான் இங்கே பண்ணுங்கன்ற. ஓகே ஓகே புரியுது. ஆனா அது வந்து 5 மினிட்ல கொஞ்சம் பாருங்க, 15 மினிட்ல கிடைக்காது சீக்கிரமா, லேட் ஆகும் ஓகே உங்களுக்கு. ஓகே அதுக்காக வந்து 15 மினிட் வேணான்னு ஓகே இங்கே பாருங்க. அப்போ வரையிறேன், இந்த வரையதான் வர மாட்டேங்குது. இதுதான் போவோம், பொறுமையா தான் போவோம் சரிங்களா. அது வரையத்தெல்லாம் ஓகே விட்டுருங்க, அது ஏதோ சும்மா வரைஞ்சிருக்கேன். ஓகே நீங்க ஓகே இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஃபால். ஏன்னா ஆமாஜி. ஈக்குவலைஸ் ஈஸியா கலெக்ட் ஆயிடும். அக்யூமுலேஷன்ல இருந்து எஸ்எஸ்எல் மட்டும் தான் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ பிஎஸ்ல யாரு, அவனே தான் கலெக்ட் பண்ணணும். ஆமாஜி. ஸோ நீங்க ஜஸ்ட் இந்த ஐயரிங் கூட டார்கெட் வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சது ஓகே உங்களுக்கு. ஓகே என்ட்ரி சொல்லணும், அதுதான் மேட்டர். ம் ஐஓஎஃப்இ தான் ஜி, வேற ஒன்றும் இல்லை ஜி. ஃபர்ஸ்ட் அதான் தேடுவேன், ஓகே இல்லை எஃப்இஜியை தேடுவேன், வேற எதுவும் தேட மாட்டேன். ஓகே 1 ஓகே 2 3 இங்க ஒரு எஃப்இஜி இருக்குதுங்களா, இருக்குது எஃப்இஜி இருக்குது. அவ்வளோதான். இந்த சின்ன எஃப்இஜி ம் இல்லை இந்த பெரிய எஃப்இ எதனா ஒன்று போட்டுருணும் சரிங்களா, மிஸ் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். ஓகே ஜி. ஏன்னா எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். 7:15 ஓகே தாராளமா எடுக்கலாமே, செம்ம டைம் இருக்கு. 6 மணிக்கு உள்ள வந்து 1.25 மணி நேரம் யோசிச்சு எடுக்க மாட்டீங்களா? ஓகே ஜி ஓகே எடுக்கலாம் எடுக்கலாம் தாராளமாக எடுக்கலாம். எஸ்எல் ஸ்ட்ரக்சர்லும் இந்த இங்கேயே ஓகே வச்சா அந்த ஏமாத்து வேலைலாம் இருக்கவே கூடாது, நம்ம கரெக்டா வச்சிடணும். ஏன்னா ஓகே அந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் ரீச் பண்ணிருக்கு, மேனிபுலேஷனும் கணக்கு ரெண்டுமே. அதை திருப்பி ம் போய் மார்க்கெட் வந்து எஸ்எல், அதாவது திருப்பி மேனிபுலேஷன் பண்ணாதுன்ற, எஸ்எல் பண்ணாது அடிக்காது. ஆமாஜி. ம் ம் ஓகே. 4.5 வேலை முடிஞ்சது. ஓகே ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல வந்து மண்டே நம்ம என்ட்ரி பார்த்தோம், அது ஒரு 4.5 கிட்ட போயிருந்தது. டியூஸ்டே நம்மளுக்கு வந்து எல்லாமே பிரைஸ் ரீடிங் கரெக்டான என்ட்ரி கிடைக்கல, வீடியோலே டேப் ஆகல, அது எதுவும் பண்ண முடியாது. ஓகே இப்போ இங்க ஒரு ஓகே 4.5 வேனஸ்ட் போதும், ஓகே வாரத்துக்கு 2 என்ட்ரி பர்ஃபெக்டா இருந்தா போதும். அக்யூமுலேட், ஓகே ஜி. மேனிபுலேட், டிஸ்ட்ரிபியூட், ஓகே இதுங்களா ஏஎம்டி, கிளியர் ஜி கிளியர் ஜி. அவ்வளோதான் ஜி. இப்போ என்ன பண்ணுங்க, அகைன் ஒன் டே போங்க. ஓகே இந்த 3 4 5 பார்த்துருக்கோம், 6ஆம் தேதி இப்போ ஓகே ட்ரேட் பண்ணா இவ்வளோ டைம் எடுக்கும் ஜி, 3 நாள் பார்க்கறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. இதான் நீங்க பார்த்த டே. நம்மளுக்கு அதனால பை டேவா இருந்திருக்கும், ஆனா அது சம்திங் கொஞ்சம் நியூட்ரலா இருக்கு, சரியா இல்ல சரிங்களா. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் 4 இருப்போம். கன்சாலிடேஷன் எப்போதான் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். ஓகே ஓகே இப்போ ஒரு கண்டுபிடிக்க முடியாது, கஷ்டம் தான். இப்போ இது வந்து நம்ம கன்சாலிடேஷன் சொல்லலாம், ஏன்னா நேற்று இங்க இதெல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்தோம் தெரியுதுங்களா. 7 தான் நம்ம என்ட்ரி கிடைச்சது. ஆமாஜி. அந்த வேலையில அது நம்ம என்ட்ரி எடுத்த அப்புறம் நல்லா பை போனது தான் இந்த 5 டார்கெட் வச்சிருந்தோம் பாருங்க, அதுதான் இது போச்சுங்கல்ல. ஆமாஜி. இப்போ அடுத்தது நீங்க இந்த வெனஸ்டே கூட 23 கேண்டில் எங்க இருக்கு, அங்கதான் வருவீங்க என்ட்ரி பார்க்கறதுக்கு, இதுல வருவீங்க. ஓகே இப்போ எங்க செல் ஆகுது பாத்தீங்களா, இதுதான் தப்பு. ஏன் தப்பு நான் கேட்கறேன், ஐயர் டைம் ஃப்ரேம் படி ஐயர் ஐ ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்ட ஐயர் டைம் ஃப்ரேமோட பீரியடே தொட்டாச்சு. ஆனா அது கண்டினியூஷன் ஆகாம திருப்பியும் செல் அடிக்கணும் போது இப்பதான் நீங்க யோசிக்கணும் ஒரே I2 லோகோல சுத்துதுன்னு சொல்லிட்டு. ஓகே 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 ஓகேங்களா. இதை வந்து இங்க ஐயர் டைம் ஃப்ரேம்ல சொன்னது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் உங்களுக்கு 15ல 1ல காமிச்சா நீங்களே இப்ப சொல்லிடலாம். ஓகே ஒன்றும் இல்லை, நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுதான் நேற்று நீங்க என்ட்ரி எடுத்தது. ஓகேங்களா, நல்லா மேல போச்சு மார்க்கெட், எல்லாம் சூப்பர் தான். அப்படியே கண்டினியூஷன் ஆகலாம்ல, அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டாவது கண்டினியூஷன் ஆகலாம். நீ என்ன பண்ற, அந்த லோவியை உடைக்கிற. பொறுமையா இங்க வந்து பாருங்க, வெனஸ்டே 23 இதோ இருக்கு பாருங்க, 23 இதுதான். இப்போ இது வந்து செல் அடிக்குது, இந்த செல் எனக்கு தேவையே இல்லையே, நான் இதை போய் உங்களுக்கு என்ட்ரியா காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற. என்னைக்குமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டா போகவே வேணாம். டே டைம் ஃப்ரேமே உங்களுக்கு வந்து இப்போ டே டைம் ஃப்ரேமே இஆர்ல இருந்து ஐஆர்ல வரும் பாருங்க, அப்போ போங்க. ஓகேங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே, 4 hour 1 day ரீட்ரேஸ்மெண்ட் ஓகே, 1 hour ரீட்ரேஸ்மெண்ட் கூட நான் நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன். இப்போ இங்கேயே உங்களுக்கு தெரியும் கன்சல்டேஷன் ஆல்ரெடி மார்க்கெட் மாட்டிக்கிச்சு. சரி நம்ம என்ன பண்ணோம், இங்க வந்து கிளியர் ஆயிட்டு அப்படியே போகும் பார்த்தோம். அகைன் நீங்க கன்சல்டேட் இருந்தது, சரி இங்கேயாவது கொஞ்சம் கிளியர் ஆயிட்டு ஒரு 50% வந்துடாது இப்படி போலாம். ஆனா திருப்பி அவன் வந்து இந்த லோ எடுத்துட்டான். சரி ஜி இப்போ கூட ஓகே, நான் வேணும்னு சொன்னேன், இப்போ இந்த லோ எடுத்தாச்சு இல்ல, அப்ப நீ போயிட்டு இந்த ஐயர் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஐயரை போலாம்ல. இங்க இருந்து அவன் என்ன பண்ணான், இவதான் போறான். ஓகேங்களா, இப்ப இங்க வந்துருச்சு மார்க்கெட்டு, 2 மணிக்கு இங்க வந்திருக்கு. நீங்க 3 வரையும் பாப்பீங்க. அதுக்கப்புறம் திருப்பி நீங்க 6 மணி தான் உள்ள வருவீங்க. 6 மணி இங்க இருக்கு, 6 மணில இருந்து 10 வரையும் நீங்க பொறுமையா பாருங்களேன், அவ்வளவுதான். சரி நம்ம என்ன நினைப்போம், இங்க போயிடுச்சு, நாளைக்கு ஏன்னு பார்த்தா நான் மேலேயாவது போயிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணுவோம். திருப்பி நைட் ஒரு நைட்டா பாத்தீங்கன்னா இறங்கிட்டான், அதாவது உங்களுக்கு மதியானம் இருக்கு சரிங்களா.
ஆமா. அப்போ இது கன்சல்டேஷன்ன்றது இதுக்கு மேலே நீங்க புரிஞ்சுக்கலாம் வேஸ்ட் நம்ம. புரியுது. புரியுதுங்களா? இது மொத்தமா கன்சல்டேஷன் அவ்வளவுதான். அப்போ ஓகே. இந்த கன்சல்டேஷனை வந்து மார்க்கெட்டு மேனிபுலேட் பண்ணாம உங்களுக்கு பை ஆச்சுன்னா நீங்க ட்ராப்ல மாட்டுறீங்கன்னு அர்த்தம். ஓகே. புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா அவங்க ஆமா. ட்ரா பண்றோம் பாருங்க. இப்போ ஒரு பெரிய கன்சல்டேஷன் இருக்கு, இப்படி இருக்கு மார்க்கெட்ல. ஓகே. கரெக்டாலாம் வரைய முடியாது, சும்மா எவ்வளோமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு கன்சல்டேஷனா இருக்கு இந்த மாதிரி. உங்களுக்கு ஓகே. இப்படியே போனா வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் அது உங்களுக்கு ட்ராப் தான். ஓகே. உங்களுக்கு இப்படி போகவே கூடாது, அப்படியே போக கூடாது, மேனிபுலேட் பண்ணிட்டு தான் போகணும். உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதோ சம்திங் இருக்கும்போது இப்படி ஏதாவது ஒரு மேனிபுலேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் போறான்னா நீங்க நம்பலாம் பை என்ட்ரி. அப்படி அவன் மேனிபுலேட் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம போறான்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேனிபுலேஷன் இல்லாம எஸ்எஸ்எல்லே எடுக்காம போறான்னா உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணணும்னா விக்கு மட்டும் போகும் உங்களை ஏமாத்துறதுக்கு. விக்கு மட்டும் போயிட்டு அந்த நேரத்துல கேண்டில் முடியுது விட உங்களுக்கு புல்லிஷ் அதானது காமிக்கும். அட் த எண்ட் ஆஃப் த கேண்டிலோட டைமிங் முடியும் போது தானே உங்களுக்கு தெரியும் அது விக்கானு சொல்லிட்டு. இப்படி வந்துருவாங்க, காலியாயிடும், எல்லாம் காலியாயிடும். இங்க எஸ்எல் வைப்பீங்க, இங்க எஸ்எல் வைப்பீங்க, இங்க எஸ்எல் வைப்பீங்க, இங்க எஸ்எல் வைப்பீங்க, எல்லாமே தான் காலியாகுது. ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து ட்ரையல் பண்றவனை காட்டிலும் எஸ்எல் ட்ரையல் பண்றவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல எஸ்எல்ன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து வெளியே வர மாட்டாங்க. அதை வந்து எஸ்எல்லே தள்ளி வைப்பாங்க. எஸ்எல்ன்றது என்னது, இவனோண்டு போதும் ஸ்டாப் வந்து லிமிட்டா வைப்போன்றத எஸ்எல், அதே அவன் தள்ளி வைப்பாங்க, இன்னும் பெருசா வாங்கினே தான் இருப்பாங்க. இப்போ 15 ஆகும், உங்களுக்கு எதுவுமே இல்லைன்றது இப்பதான் தெளிவா புரியும். நம்ம 6ஆம் தேதி பார்க்கணும். இப்போ அதே 1 hour தான் ரீச் ஆச்சு, அதே 1 hour எஃபிஜி தான் இது. இந்த லோவே எடுத்தாச்சு. நான் தான் சொன்னேன் இந்த எஸ்எல் எடுத்தா பிஎஸ்எல் எடுக்க எல்லாமே பாருங்க, இது எல்லாமே ஈக்குவலைஸ் தானே. ஆமா கரெக்ட் தான். இப்போ சொல்றேன் பை ஓகே தான். இங்க ஃபுல்லா நல்லதான் நான் விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இந்த லோ எடுத்துச்சு எனக்கு ஓகே பர்ஃபெக்ட், எஸ்எஸ்எல் கரெக்டட், அட்மோஸ்ட் எஃபிஜியும் ரீச், இந்த 15 மினிட்டோட லாஸ்ட் எஃபிஜியும் ரீச், இது எல்லாமே ஈக்குவலைஸ். இப்போவாது போகுமான்னு பார்த்தா போயிருக்கணும். புரியுதுங்களா? போலையே, திருப்பி கீழே வந்தது. இந்த எஃபிஜில தான் போவோம்னா மார்க்கெட் என்ன தான் பண்ணுன்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இது கன்சாலிடேஷன் புரிய வைக்குது, அவ்வளவுதான். கை எடுத்தானா கரெக்டா விக்கு மட்டும் போயிருக்கு பாருங்க, கண்டினியூஷன் ஆகல. புரியுதுங்களா? நீங்க நம்பவே கூடாது. இதுதான் சொல்றேன் நான். ஹையர் டைம் ஃப்ரேம் உங்களுக்கு சொல்லவே இல்லை, இதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேம். அங்க ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லாம் காமிக்க முடிஞ்சுதா? ஒண்ணுமே இல்ல. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் லோவர் டைம். இப்போ இதை வச்சு எடுப்போம் நிறைய டைம், இதெல்லாம் கரெக்டா இருக்குது, எங்க கரெக்டா இருக்கு நீங்களே பாருங்க. இதெல்லாம் ஈக்குவல் லோஸ் அண்ட் ஐஸ் தான், அது ஈக்குவல் லோஸ் தான், அவ்வளவுதான். நீங்க விட்டுறணும். ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டேட் ரேட் கிடையாது. அடுத்தது ஃப்ரைடே கூட பாருங்க, உங்களுக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல சம்திங் வரும் 12 மணிக்கு. இங்க போய் நீங்க எப்படி என்ட்ரி எடுப்பீங்க? உங்களுக்கு என்ன இருக்கீங்க பீரியட்? ஜஸ்ட் இந்த 12 மணில இருந்து ஒரு 3 வரையும் பாருங்க, இங்க எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஆல்ரெடி நீங்க வந்து ஒரு பெரிய ஏஷியன் மார்க்கெட்ல மாட்டின்னு இருக்கீங்க. ஏஷியன் பெருசா எக்ஸ்பென்ஸ் ஆச்சுன்னா லண்டன் ஸ்லோவா தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே மாசம் போறதுனால ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே என்எஃபின்னு ஒரு நியூஸ் வரும், லேபர் மார்க்கெட்டை பத்தி சொல்லுவாங்க, டேட்டா எப்படி இருக்குன்னு, எம்ப்ளாய்மெண்ட். அந்த டேட்டா ரிலீஸ் ஆகும்போது லண்டன் ட்ரேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அந்த டேட்டா அதாவது ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை, மாசம் வந்தோடனே ஃபர்ஸ்ட் வெள்ளிக்கிழமை வர டேட்டாவும், மாசம் வந்தோடனே 2வது வாரத்துல வந்து புதன்கிழமை வந்து சிபிஐன்னு ஒரு டேட்டா வரும், இன்ஃபிளேஷன், விலைவாசியை பத்தி பேசுவாங்க. இந்த 2 டேட்டா வரும்போது லண்டன் செஷன்ல ட்ரேடே பண்ண மாட்டோம். நியூயார்க்ல அந்த டேட்டா கரெக்டா மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம் அடிக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைம்னா உங்களுக்கு 6:30. இப்போ வந்து இப்போ அட் பிரசன்ட்ல உங்களுக்கு 5:30. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 3வது வாரம். ஆனா இப்போ 3வது வாரத்துல இருப்போம். எஃப்ஓஎம்சின்னு சொன்ன பாருங்க, அது 2 மணிக்கு வரும். நியூயார்க்ல 2 மணி, உங்களுக்கு வந்து என்னன்னு பாத்துக்கோங்க 1 மணி வரும்னு நினைக்கிறேன் சம்திங். சரிங்களா? நியூயார்க்ல 2 மணி, நியூயார்க்ல 2 மணினா 3 hours டிஃபரன்ஸ் உங்களுக்கு அரிசோனாக்கு. அந்த டைம்ல எஃப்ஓஎம்சி பேசுவாங்க. அது பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த கில் ஜோன் ஆஃப் நியூயார்க் ஏஎம்ஏ, நியூயார்க் பிஎம். அது ஏன்னா 2 மணி தான் அர்த்தம். நம்ம ட்ரேட் பண்றது நியூயார்க்கோட மார்னிங் 8 to 12 தான். ஆமா ஓகேங்களா? அப்புறம் நம்ம 12 o'clock மேல நியூயார்க்லயே ட்ரேட் பண்ண மாட்டோம். அதனால தான் உங்களுக்கு 10 மணி எடுத்து சொல்றது. அவனு 2 மணி நியூஸ் வருதுன்னா அவனே பிஎம்ல தான் பேசுறான். அது அவுட் ஆஃப் த கில் ஜோன், ட்ரேட் பண்ணாதீங்கன்ற. என்ன உட்காந்து லைவ்ல பாருங்க, பண்ணாதீங்க. எனக்கு வந்து மிட் நைட் 11:30 மணி வரும் இந்தியால. ஓகேங்களா? சரி, இப்போ இங்க பாருங்க, அந்த நியூஸ் தான் வெள்ளிக்கிழமை தான் அந்த நியூஸ் வருது 6:30 மணிக்கு. இதுவே உங்களுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான். இதை நேற்று மதன் போக சொன்னேன். 6:30 மணிக்கு உங்களுக்கு நியூஸ் வரும்போது பை தானே அடிக்குது, மார்க்கெட் ட்ரெண்ட் பை தானே, அப்படியே ஆகலாமே பை, அதான் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏன் திருப்பியும் வந்து 2 கேன் வந்து செல் அடிக்கணும்? ஒரே ரீசன், உங்களுக்கு வந்து மேனிபுலேஷனே இல்லாம மார்க்கெட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சுன்னா
அது வந்து கண்டினியூஷன் ஆகாது. அதாவது ஓகே டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே அப்படியே கண்டினியூஷன் ஆகி போயிட்டே இருக்காது. உங்களுக்கு எப்பவுமே ஓகே மேனிபுலேஷன் ஆகிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆனால் கண்டினியூ ஆகும். புரியுதுங்களா? ஓகே இங்க வந்து புரியுது உங்களுக்கு புரியுது. ஈக்குவல் லோஸ் ஈக்குவலைஸ்ல இருக்கிறது தான் வந்து மேனிபுலேஷன் ஆகணும்னு சொல்றது. ஓகே ஈக்குவலைஸ் அண்ட் ஈக்குவல் லோஸை மார்க்கெட் மேனிபுலேட்டே பண்ணாம ஒரு சைடு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுதான், அதை நம்பாதீங்க. ஓகே இப்போ ஓகே. ஃப்ரைடே நம்ம விட்டுருவோம். அப்போ மண்டே தன்னால மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போதே கீழே தான் இருக்கு. சரிங்களா? ஓகே. நீங்க டே டைம் ஆமாங்க. ஃப்ரேம் போங்க. இப்போ புரியும் உங்களுக்கு அந்த 5 நாள் வந்து அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஓகே புரியல கேளுங்க ஜி, எதுவுமே புரியல ஓகே கேட்டுருங்க. ஓகே ஓகே. 1 2 ம் 3 4 ம் ம் அவ்வளவுதான். இது கன்சல்டேஷன் தானே அப்படியே. உங்களுக்கு? புரியுது புரியுது புரியுது. ஓகேங்களா? கேண்டிலும் ரொம்ப பாடியும் ரொம்ப சின்னதா ஒண்ணுமே இருக்க இல்ல, மாதிரி இருக்கு. ஒண்ணுமே இல்லை. இன்டெசிசிவ் அது பேர் தான். ம் ஓகே. இப்போ இங்க பாருங்க, இது உங்களுக்கு ஃப்ரைடே முடிஞ்சது. ஃபுல்லா கன்சல்டேஷனா ஆமாஞ்சி. பிஎஸ்எல் மட்டும் அடிச்சிட்டான். ம் இதை ஆமாம். நம்பி போனவங்க பல பேர் ஜாலியா இருப்பாங்க. ஓகே 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 ஓகே. சரிங்களா? புரியுது புரியுது. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு கன்சல்டேஷன் வந்து மேனிபுலேஷன் வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டோம். செல் சைட்ல தான் வரும். ம் இது பிஎஸ்எல் இருந்து எஸ்எஸ்எல் தாராளமா பிடிக்கலாம், பிடிக்கலாம். ம் இந்த பிஎஸ்எல் இருந்து இந்த எஸ்எஸ்எல் பிடிக்கலாம். ஓகே எனக்கு அது ஓகே. தேவையில்ல. நான் என்ன பண்ண போறேன்னா, பை எடுக்க போறேன்னா கன்சல்டேஷன்ல இருந்து மார்க்கெட் வந்து செல் சைட்ல மேனிபுலேஷன் ஆகும் போது எனக்கு டிஸ்கவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்கன்றேன். ஓகே ஜி. 0.5 அந்த மார்க்கெட் வந்துச்சா, வந்துச்சு. அவ்வளவுதான். அது மண்டே தான் ரீச் ஆச்சு. ஓகே. மண்டே 10 மணி தான் ரீச் ஆச்சு. அப்போ உங்களுக்கு மண்டேவோட லண்டனும் தேவையில்ல, நியூயார்க்கும் தேவையில்ல. கரெக்டுங்களா? வேணா பாருங்க, 15 மினிட்ல பாருங்க. அந்த என்ட்ரி வேணான்ற நான் அடிக்கலாம். கவுண்டர் ட்ரெண்ட் நம்ம செல் அடிக்கலாம், முடியாதுன்னு இல்லை. ஆனா அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. ஓகே. இந்த 0.5 லைன் வருது தெரியுதுங்களா? ஆமாஞ்சி. வருதுதான். அதை நோக்கி வருது மார்க்கெட். நீங்க எடுத்துட்ட பிறகு அது வந்து பொறுமையா வருது பாருங்க. இதுதான் உங்களுக்கு 12 மணி லண்டன் செல் ஆனா, திருப்பி நியூயார்க்ல செல் ஆனா. இது வேண்டாம். நம்ம பொறுமையா இந்த 0.5 இருந்து பை எடுப்போம். இந்த பைஸை பிடிப்போம். ஓகேங்களா? அந்த பைஸை பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்க டே போங்க. ஓகே. எதுக்கு நான் டே போஸ்ட் சொல்றேன்னா, ஐஆர்எல் ஏறதுக்காக தான் டெய்லி வந்து போறோம். சரிங்களா? இங்க ஐஆர்எல் ஏற இல்ல. அப்ப நீ என்ன பார்க்கணும்? டே லோ கலெக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன் நம்ம வந்து பை ட்ரெண்ட்ல இருக்கோம். பை ட்ரெண்ட்ல இருக்கும்போது டே லோ கலெக்ட் ஆனா எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகுதா மேனிபுலேஷன். ஏன்னா நம்ம டார்கெட் பிஎஸ்எல் தானே, நம்ம போய் ஐ கலெக்ட் ஆகுதான்னு பார்க்க மாட்டோம். லோ கலெக்ட் ஆனா அந்த லோ கலெக்ட் ஆன இடத்துல இருந்து என்ட்ரி கிடைக்குதா நம்ம பார்த்துனே இருந்தா தான் நம்ம வேலை. ஓகேங்களா? இங்கே கலெக்ட் ஆயிருக்கு, ஆனா மைன்யூட்டா இருக்கும். இங்க என்னோட ஆரோ கூட ஃபாலோ பண்ணுங்க. இங்க ஓன்னு இருக்கா, ஓ ஹெச் எல்சின்னு இருக்குங்களா? ஒரு கேண்டில் அந்த ஆரோ எடுத்துட்டு போய் நிறுத்தினா அந்த கேண்டிலோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் பிரைஸை காமிக்கணும்னு அர்த்தம். இப்போ நான் நிறுத்திட்டேன். அங்க லோ பாருங்க, 2880.310 இருக்கா? இப்போ அப்படியே இதை பாருங்க, 2880.215 இருக்கு பாருங்க. 310 காட்டிலும் 215 கீழே தானே இருக்கும். அப்போ லோ வந்து நிறுத்தாச்சுன்னு அர்த்தம். ஏன்னா நீங்க என்னதான் வரைஞ்சு பார்த்தாலும் டெக்னிக்கலா டேட்டா கரெக்டா பார்த்துக்கணும். நீங்க வரைஞ்சிட்டு இப்படி ஜூம் பண்ணணும், எடுத்துதா இல்லையான்னு நீங்க பொறுமையா பார்த்தா தெரியும். கரெக்டுங்களா? இப்படி பார்ப்பீங்க. அது எங்க டேட்டா பார்த்துருவேன்ற கரெக்டா நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் இப்படி கொடுக்க இப்படி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 4 ஹவர் போயிடுங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வந்து மார்க்கெட்டிங் வந்து ரீச் ஆயிட்டு அங்கேயும் திருப்பி ஒரு எஸ்எல் எடுத்துட்டான். அப்புறம் என்ன பண்ணுவேன்னா, இங்க இருந்து என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். சரிங்களா? இங்க எங்க வரும் இந்த கேண்டில் டைம் மாறிடுச்சு பாருங்க. உங்களுக்கு 23 வந்து இப்ப 22 காமிக்குது பாருங்க. ஏன்னா மார்ச் 9ஆம் தேதியில இருந்து டைம் மாறியாச்சு. இனிமே நீங்க பார்க்க வேண்டிய கில் ஜோன் டைம் பாத்தீங்கன்னா நைட் வந்து 11 மணிக்கு. ஓகேங்களா? 10 மணி கேண்டில் இருந்து தான் இருக்கும். 10 மணி கேண்டில்ல 1 ஹவர் கழிச்சு நீங்க உள்ள போகணும். 11 மணில இருந்து ஒரு 3 மணி நேரம் கணக்கத்துக்கோங்க. 11ல இருந்து ஒரு 2:30 வரையும் ட்ரேட் பண்ணலாம். 3.5 மணி நேரம் எடுத்துக்கலாம். 11ல இருந்து 3 வரைக்கும். ஆமா, 11ல இருந்து 2 வரையும் ட்ரேட் பண்ணலாம். 2 வரைக்கும். ஓகே. ஆமா, ஏன்னா 3 ரன் இருந்ததுல 3 ரன் இருந்ததுல உங்களுக்கு 12 to 3 இருந்ததா, அது வந்து இப்ப 11 to 2 வரையும் ட்ரேட் பண்ணலாம். 2 அதே மாதிரி உங்களுக்கும் நியூயார்க்குக்கும் இப்ப 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். 2 மணி நேரம் கிடையாது, 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கும். ஓகேங்களா? ஏன்னா நியூயார்க்ல எப்பவுமே லண்டன் மார்க்கெட்டோட செஷன் வந்து நியூயார்க் டைம்ல பாத்தீங்கன்னா 2 to 5 மிட் நைட் 2 to 5 தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க லண்டனை. 2னா உங்களுக்கு வந்து இப்போ 11 தானே வருது. அப்போ 3 மணி நேரம் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா?
ஆமா ஜி. மார்ச்ல இருந்து பிளாக் நவம்பர் ஃப்ரைடே வரைக்கும் ம். உங்களுக்கும் நியூயார்க்கும் 3 மணி நேரம் டிஃபரன்ஸ் வந்துடும். ஆமா ஆமா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஓகே இங்க பாருங்க எதனா பீடியர் இருக்கான்னு பாருங்களேன். லெஃப்ட் சைடுல எதுவுமே இல்லை தெரியுதுங்களா? ம் பீடியர்ஸ் எதுவுமே கிடையாது. எஃப்இஜி அதனால எதுவுமே இல்லை ம் இங்க வந்து பை ம் ஆகிறதுக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆமா. விஷயம் தான் இங்க. ம் கன்சாலிடேஷன்ல இருந்து மார்க்கெட் கீழே வந்து எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகி மேனிபுலேஷன் பண்ணி 50% ம் டிஸ்கவுண்ட்ல நின்னாச்சு. இப்போ இந்த ம் பிஎஸ்எஸ் நான் டார்கெட் பண்ணுவேன் கிளியரா. ஓகேங்களா? ஆமா 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 அதெல்லாம் ஓகே. ஆனா பிடிஆர் இல்லையே இங்க. ஆமா ஆமா ஜி. பிடிஆர் இல்லைன்னா நீங்க பிடிஆர் உருவாக்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணணும். ஓகே. அதே டைம் ஃப்ரேம்ல வெயிட் பண்ணணும் அவசியம் இல்லை. 1 ஹவர் போய் பார்க்கலாம். ஓகே. 1 ஹவர் போறீங்க. ம் எஃப்இஜி இருக்கா? இருக்கு ஜி. அவ்வளவுதான். இந்த எஃப்இஜி நீங்க மார்க் பண்றீங்க. இப்போ ம் இங்க என்ன எஃப்இஜி இருக்கு, நீங்க அதையும் கேட்கலாம். இங்க எஃப்இஜி ம் இருக்கே, இதே ம் விடுறீங்கன்னு கேட்கலாம். நான் அதை ம் விடல. ஆக்சுவலா இந்த ம் எஃப்இஜி தான் மார்க் பண்ணுவோம். ஏதாவது டிஸ்கவுண்ட் இங்கதான் வரணும். ஆமா ஆனா ஆமா. மார்க்கெட் இங்க ரியாக்ட் ஆயிருக்குங்களா? ம் கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல ம் டிஸ்கவுண்ட் வந்துச்சுன்னா எம்டிஎஃப்ல டிஸ்கவுண்ட் வரணும்னு அவசியத்துல எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல டிஸ்கவுண்ட் வந்துட்டான். அந்த ம் ரீஃபைன்மெண்ட் பண்ணும்போது இப்போ இந்த ம் டிஸ்கவுண்ட்லாம் வரலாம் எதிர்பார்க்காது. இங்க இருந்து என்ட்ரி கிடைக்குதான்னு பாருங்க. கிடைச்சா ம் எடுத்துக்கோங்க. ஓகே நாங்க வந்து எடுக்கணும்னு முடிவாலாம் சொல்ல. ஓகே இங்க ஓகே. போய் 15 மினிட்ல 5 மினிட்ல வந்து நம்ம பார்ப்போம். இருந்தா இங்க ம் இருந்து எடுப்போம். நமக்கு இல்லைன்னா ம் கன்ஃபார்மா அது ஃபெயில் ஏதாவது திருப்பி கீழே தான் வரும். ஓகே ஜி. புரியுதுங்களா? இப்போ ஓகே. 22 டைம் நீங்க ட்ரேட் பண்ண வேண்டியது 23. அதாவது நைட்டு ம் 11 மணி கரெக்டா இருந்து ஆமா ஜி. அங்கதான் இருக்கு. இப்போ உங்களுக்கு ம் இதுவே ஒரு பிளஸ் தான். ஓகே ஓகே. அதான் அது இதுதான் உங்களுக்கு என்ட்ரி. ஏன்னா மண்டேவோட வேலை செல் ஆகத்திலே ஃபோக்கஸா முடிச்சிட்டாங்க வேலையை. ஓகே. ஏசியன் கன்சல்டேஷன் மேனிபுலேஷன், சாரி, இந்த ம் கன்சல்டேஷன்ல இருந்து ம் இதுதான் எப்போனா ஏசியன் மார்க்கெட் ஸ்வீப் படிக்கிறது மேனிபுலேஷன் பண்றது இதுதான். எப்போனா அது மாதிரி ஓகே நடக்கும். ஏசியனே உங்களுக்கு ஓகே. மேனிபுலேஷன் பண்ணிட்டு வந்துருவான். ஓகே. நீங்களே பாருங்க. தெரிஞ்சுங்களா? ம் மைனட்டா இருக்குங்க ஜி. ஓகே. ம் அதான் டே லோ தான் அது. ம் அக்யூமுலேஷன், ம் மேனிபுலேஷன், ம் எம்எஸ்எஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டாச்சு. ஓகே ஓகேங்களா? ஓகே ஜி. இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க என்ட்ரி பாக்குறீங்களா? ம் கரெக்டா உங்களுக்கு இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுதுங்களா? அப்போ ஆமா ஜி. இந்த ஹையை தாண்டி இது ஒரு ஹையர் ஹைன்னு அர்த்தம். ம் இங்க எஃப்இஜி இருக்கு, என்ட்ரி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. இங்க எஃப்இஜி இருக்கு. இல்ல 5 மினிட்ல ம் நீங்க பாக்குறதுனாலும் பார்க்கலாம். ஆனா 15ல கிடைச்சா 5 போகவே வேண்டாம். நான் ஜஸ்ட் ஓகே உங்களுக்கு ஜி. எதனா இருக்கா சரி காமிங்கன்னு போறேன். ஆனா 15ல கிடைச்சா போயிடாதீங்க தயவு செஞ்சு வேணாம். ஓகே ஓகே. இங்க பாரு, இங்க ஒரு ஏ அப்படி இருக்குது. ஓகே, வந்தது நல்லது. ம் ஓ, இது ஒரு அக்யூமுலேஷனா? ம் இது ஒரு மேனிபுலேஷன் கரெக்டுங்களா? ஆம் சும்மா இங்க ஒரு ஏ ஆமா ஜி. அப்படி இருக்குதுன்ற. ஓகே ஓகே. அப்போ இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன். ம் அது சும்மா ஒரு பாக்ஸ் போட்டு தள்ளி போட்டிருக்கேன் ஜி. ஓகே இதுல ஓகே. ஏ, புரியுது புரியுது. எம், டி இங்கேயும் உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. கிடைக்குது எல்லாம் ஓகே தான். என்ட்ரி பிடிஆர் வேணும் கீழ்ஸோட. ஓகே. அதை பார்க்கணும். ஹை, ம் லோ, ம் லோவர் ஹை, லோவர் லோ உடச்சு ஓகே ஜி. முடிச்சாச்சு. கன்சல்டேஷன் மொத்தமா ஆமா எடுத்தாச்சு. இந்த ஐ ஆமா எடுத்தாச்சு, ஜி. இந்த ஐ எடுத்தாச்சு. ஆனா இதான் எம்எஸ்எஸ். இது ஆஹா. எடுத்தாச்சு, அங்க போய் பார்க்க கூடாது. கீழ ஓகே இருந்து ஓகே. மேல் நோக்கி போகும்போது எது ஃபர்ஸ்ட் ஓட போகுது இதுதான். அதான் ஆமா ஜி. எம்எஸ்எஸ். ஓகேங்களா? ஓகே ஓகே. எஃப்இஜி இருக்கு. எஃப்இஜிக்கு மார்க்கெட் ம் வரல. வரல. பிரேக்கர். பிரேக்கர். ஓகே. இதுதான் நான் சொன்னேன். பிரேக்கருக்கும் எஃப்இஜிக்கும் தள்ளி தள்ளி இருக்கணும் இடம். அப்பதான் கரெக்டா ஒர்க் ஓகே. ஆகும்னு சொல்லிட்டு. ஒன்னா இருந்தா வேலைக்கு ஓகே. ஆகாது. புரியுது புரியுது. இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இங்க எடுக்கலாம் கூட ம் அட்லீஸ்ட் இத்தனை வாட்டி வரும்போது அது இருக்கும். இப்ப ஓகே இத்தனை ஜி. வாட்டி இங்க வரலையே ஜி, நான் இங்க எடுக்காம விட்டேன்னா அவ்வளவுதான். எதுவும் பண்ண முடியாது. விட்டாச்சு விட்டாச்சு தான். இது பண்ண என்ட்ரி முடியாது. இல்லை. ஆமா, ஓகே. எதுவும் பண்ண முடியாது. இங்க வருது ஓகே. எடுக்கிறோம். ஓகேங்களா? ம் விட்டாச்சுன்னா நம்ம ம் ஃபீல் தான் பண்ணோம் உட்காந்து. ஓகே ஜி. ஏன்னா அடுத்து இங்க வந்து ஃபாலோ பண்ணும்போது இதை ம் பிரேக்கரா கூட வச்சுக்கலாம். ஆனா ம் அது எதுவும் என்ட்ரி வரலையே. ஒரே ஒரு வரலையே. என்ட்ரி அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே ஓகே. அன்டில் எதிரி வைக்கலாம். நம்ம டிபி வச்சுட்டு வந்தோமா? ஐஏ டைம் ஃப்ரேம்ல டிபி வைக்கல ஜி நம்ம. ஐஏ டைம் ஃப்ரேம் வைக்கல. இந்த ஐ, ஆமா இந்த ஐ கன்சல்டேஷன் ஆகுது. ம் இந்த இதை நம்ம டிபி வைக்கணும். வைக்கத்தான் இருந்தா நான் ஓகே சொல்றது ஐஏ டைம் ஃப்ரேமுக்கு. ஓகே ஓகே. அதாவது கன்சல்டேஷனோட ஐ ஆச்சு இதுதான். ஓகே ஜி. ஓகே ஜி. இது நம்ம ஐஏ டைம் ஃப்ரேம் டிபியா இருக்கட்டும். அது மாதிரி ம் லோவர் டைம் ஃப்ரேம் டிபி நம்ம எதனா ஒன்று வைக்கணும்ல. ஓகே ஓகே. அரௌண்ட் ஈக்குவலைஸ் தான் பாருங்க. இது ரெண்டும் இருக்கு பாத்தீங்களா? தென்னமரம் ஆமா மாதிரி ஜி. இருக்கு பாருங்க. இங்க வைங்க. ம் ஓகே அதான். ஓகே. ஆனா ஓகே ஜி. ரீச் ஆக செம்ம டைம் எடுத்துருக்கோம் ஜி. உட்காந்தா ஆகணும். ம் பயங்கர டைம் ஓகே ஓகே. எடுத்துரும்.
ராங் என்ட்ரி. ம் எஸ்எல் இங்கே தான், ஷுவரா சொல்றேன், எஸ்எல் ஓகே இங்கே தான். இங்கெல்லாம் ஓகே வச்சுலாம் ஏமாத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து அப்படியே வசீனா செம கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கும்ன்றதுக்காக ம் சொல்றேன் அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க வீடியோஸ்ல, ஏமாத்துவாங்க. ம் ஏன்னா ம் அவங்களுக்கு ஆர்ஆர் நிறைய கிடைக்கும்ல. ஓகே ஜி. அவங்க வந்து இங்க வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல ம் வச்சிடுறாங்கன்னா ம் இந்த எஸ்எலுக்கு இந்த டிபியை பாருங்க, பெருசா ம் காமிப்பாங்க. 1:12 ஓ அப்படி காமிப்பாங்க. ஆமாம். ஆனா அது ம் நியாயமே கிடையாது. எஸ்எல் இங்க ம் வைக்கணும். ஏன்னா அங்க ஓ கன்சல்டேட்டிவ் ஸ்ட்ரக்சரா இருக்கு. ஒரு பிரேக்கர் ஓகே சூஸ் ஓகே. பண்ணும்போது கன்சல்டேட்டிவ் ஸ்ட்ரக்சரா இருந்தா பிரேக்கருக்கு லெஃப்ட் சைட்ல பார்க்கணும். ஆமாம் சரிங்களா? ஜி. எப்பவுமே ம் காமனா இங்க வைப்பாங்க, அது ரொம்ப பெருசா வரும். ரொம்ப பெருசா ம் வரும். பிரேக்கருக்கு லெஃப்ட் சைட்ல பாருங்க. ம் இப்ப இதெல்லாம் நம்ம 1.5 தான் வருது. 1.12 எங்க 1.5 எங்க, எவ்வளவு பெரிய வித்தியாசம் வருது பாத்தீங்களா? ஆமாம் ஜி. ம் இதுதான் ஏமாற்றுறது. நியாயமா 1.5 தான், அவ்வளவுதான். அது 1.4.5 தான். 1:4.5. 3.5 உங்க ம் ரிஸ்க், உங்க ரிவார்டு வந்து 16.5, அதுக்கு ரேஷியோ வந்து ஆமாம் ஜி. 4.6. ஓகே ஓகே. அது ரீச் ஆக 4:30 மணி ஆயிருக்கு. ம் ஓகே தான், 4:30 ஓகே தான் ஜி. ம் நீங்க 2:30 வரையும் பார்க்கலாம், இல்ல 2:30 மணி நேரம் தான் ஆயிருக்கு. ஒன்னும் அப்படியே டே நைட் என்ட்ரி வரை இல்ல, ஹோல்ட் ஆகிற மாதிரிலாம் இல்ல. ம் தாராளமா உங்களுக்கு 4.6 ஹவர் அந்த ஸ்டார்டிங் ஆஃப் த வீக்ல வந்தாலே போதும். அதனால நீங்க அப்படியே பார்க்க தேவையில்ல. ஓகே ஓகே. இது வரையும் கிளியருங்களா? கிளியர் ஜி, கிளியர் ஜி. அடுத்து திருப்பியும் டே டைம் ஃப்ரேம் போலாம். ம் நம்ம பார்த்தது 11ஆம் தேதி, இப்போ 12ஆம் தேதி பார்க்கலாம். ம் இதுதான் 12ஆம் தேதி. ஆமாம். இந்த பார்த்தது 11 தான் பார்த்தோம். சரிங்களா? ம் ம் நம்மளுக்கு இன்னமும் அந்த ஐ எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆல் ம் டைம் ஐ இருக்குது. எதுவும் ஐயர் ம் லியர்ல எதுவும் இல்லை. ஓகேங்களா? ஓகே ஜி. ஸ்டில் நம்ம பைல இருக்குது, கரெக்டாக தான் இருக்கு ட்ரெண்ட். அதை மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே அதுக்காக தான் வந்தோம் இங்க. ஓகே, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நீங்க பாருங்க. இந்த கேண்டில் முடிஞ்ச பிறகு நம்ம ம் இதுல இருந்தா என்ட்ரி எடுத்தோம். ஆமாம். 22 இருக்கு பாருங்க, இந்த என்ட்ரி எடுத்தோம். நம்மளும் இங்க போய் ரீச் ஆச்சு, அந்த கோடு கூட இருக்கு பாருங்க, தெரிஞ்சுங்களா? ம் அதுக்கப்புறம் ஓகே சம்திங் ஜி. நியூயார்க்ல அவன் மேல போயிருக்கான், அதெல்லாம் ஓகே. 6 to 10 கேண்டில் தான் நியூயார்க். ஓகே ஜி. ஓகேங்களா? அது நமக்கு தேவையில்ல. ம் இப்போ நீங்க வந்து அனலைஸ் பண்ண வேண்டியது, இங்க 10 மணி கேண்டில் உள்ள போக போறீங்க. இதுல இந்த 10 மணி ம் கேண்டில் 1 ஹவர் கழிச்சு 11 மணிக்கு நீங்க உள்ள போக போறீங்க. அது முன்னாடி ஒரு ஃபோன் ஆமாம். எஃபிஜிங்க தொட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்காக தான் இங்க வந்தோம். இந்த மாதிரி வந்தாலே ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்கா, நாளைக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் எனக்கு காமிக்கும். ஓகே ஜி. ஒன் டே வந்துட்டேன் ஜி, ஒன் டேல வந்து ஐஆர் எல்லாம் இல்ல, ஏதோ எஸ்எஸ்எல் பிஎஸ் எல்லாம் கனெக்ட் ஆகல, மார்க்கெட் எப்பவும் கரெக்டா தான் போயிருக்கு, டார்கெட் ரீச் ஆகணும்னு சொல்லிடணும். அடுத்தது 4 ஓகே. ஹவர் 1 ஹவர் வரீங்க, இங்க வேற இருக்கு, பீரியட் இருக்கு, ம் டிஸ்கவுண்ட் அப்படி பாருங்க, இது மார்க் பண்ணலாமா வேண்டாமா, அது ஒரு வாட்டி ம் பாத்துக்கணும். ஓகே, அங்க போயிட்டு நான் இப்போ 15 மினிட்ல ஏஎம்டி பார்ப்பேன், டிடிஓ மார்க் பண்ணுவேன், எம்எஸ்எஸ் ம் பார்த்து கின்சோனா தான் இருக்கிறேன், எல்லாம் விட்டுறேன். ஐஆர் ஓகே ஜி. டைம் இங்க டிபி மார்க் பண்ணி போயிடணும். இங்கே டிபி மார்க் பண்ணியாச்சுல, மார்க் ம் பண்ணிடணும். ஐஆர் டைம் டிபி மார்க் பண்ணிட்டேன். நோ டைம் ஃப்ரேம்ல யாரா டிபி இருக்கு, அதையும் மார்க் பண்ணிடணும். ஒரு 2 or 3 இருக்கு. ஓகே ஜி. ஓகே. அடுத்தது இங்க 1 hour. ம் ஓகே, இங்க ஆல்ரெடி எஃப்இஜி தொட்டு தான் போயிருக்கு. ம் இதே நம்ம பார்க்கல. அடுத்தது இங்கேயும் 1 hour எஃப்இஜி இருக்கு. எங்கன்னா உள்ள போக்குவரத்து 23 கேண்டில் தான். இதுதான். ஓகேங்களா? ஓகே. ஓகே, 23 கேண்டில் நம்ம உள்ள போறோம். இப்போ 15 minute இந்த பாருங்க, இது கன்சிடரேட் ஆயிருக்கு. முக்கியமா சாரி, 12ஆம் தேதி தானே பாக்குறோம் நம்ம. ஜி, 12ஆம் ஆமாம் ஜி. தேதினா வந்து 2வது வாரத்தோட புதன்கிழமை. ஆமாம், ஓகேங்களா? 2வது அப்போ உங்களுக்கு வந்து சிபிஐ நியூஸ். இருக்குங்க. ம் லண்டன் கிடையாது, என்ட்ரி எடுக்கக்கூடாது. ம் நீங்க நியூயார்க் மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே அப்போ ஓகே. நியூயார்க் மட்டும் தான் பார்க்கணும்னா இங்கதான் நியூஸ் வரும். 5:30 மணி. ஓகே. ஏன்னா உங்களுக்கு டைம் மாறிச்சு. March 9 வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது 5, நியூஸ் வருது ஆமாம் 5:30, ஜி. 6:30 கிடையாது. சரிங்களா? ஆஹா. சிபிஏன்றது மிகப்பெரிய நியூஸ். இங்க குட்டியா இருக்கிறதா அதை வந்து கம்மியா இடம் போட்டுறாதீங்க, அவன் பெரிய அளவு. ம் சரிங்களா? ம் அப்பப்போ இந்த மாதிரி ஓகே. சின்னதா வந்துட்டு போயிடுவான். ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே. நான் என்ன கேக்குறேன் ஜி, ஆனா சிபிஐ எல்லாம் பாத்தீங்கன்னா 15 to 30 பாயிண்ட் அடிப்பானுங்க. ஓகே. கோல்டு வந்து பிலோ 2000, 2100 அந்த மாதிரி இருக்கும் போதே அவனுங்க 30 பாயிண்ட் அடிப்பானுங்க. சரிங்களா? அதாவது ஒரே கேண்டில் அடிக்க மாட்டான், ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஓகே. அப்பவே அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆளு. இப்பெல்லாம் என்ன எக்ஸ்ட்ராவே அடிப்பானுங்க.
இங்க ஒன்றும் இல்லாதது காரணம் டேட்டா வந்து அந்த அளவுக்கு வேலிடா இல்லை, நார்மலா தான் இருந்தது. சரிங்களா, இன்ஃபிளேஷன் ஏறல, ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே ஓகே. இப்போ நியூஸ் கேண்டிலுக்கு இவ்வளவு ஹைப் சொல்றேன் நான். அந்த நியூஸ் கேண்டிலே வந்து திருப்பி ஃபெயிலியர் ஆயிருக்கு, செல் ஆயிருக்கு. ஏன்? ஏன்னா இங்க ஈக்குவல் லோஸ் இருக்கு தெரியுதுங்களா, இதுவும் ஈக்குவல் லோஸ் தான். ஈக்குவல் லோஸ் இருக்கிற இடத்துல மார்க்கெட் வந்து மேனிபுலேஷனே பண்ணாம பை வந்து நியூஸே ஆனாலும் போவாது, கண்டினியூஷன் ஆகாது பை. ஓகேங்களா, நியூஸோட வேலையே ரெண்டே ரெண்டு தான் ஜி. மார்க்கெட் வந்து நியூஸுக்கு பிஃபோர் 6:30 மணிக்கு 5:30 மணிக்கு நியூஸ் வருதுன்னா, அந்த 5:30 மணிக்கு நியூஸுக்கு பிஃபோராவே மேனிபுலேஷன் பண்ணி வச்சிருந்தானா நியூஸ் அப்படியே போகும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஒரு வீக்கு கூட வராது, பர்ஃபெக்டா. ஆமா, இல்லைன்னா மேனிபுலேட் பண்ணிட்டு தான் போகும். இப்போ இங்க இருக்குல்ல மேனிபுலேட், இந்த மேனிபுலேட் வந்து நியூஸ் பிஃபோரே மார்க்கெட் பண்ணியிருந்ததுன்னா நியூஸ் அப்படியே போயிருக்கு. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறேன், மேலதான் போகுது நியூஸ் ஆஃப்டரும் மேல தானே போயிருக்கு, இங்க தான் போயிருக்கு. இங்க வந்து இவ்வளவு மேல போயிருக்கு வாங்கிக்கிட்டேன், அதையே இங்க இருந்தே போலாமே. ஓகேங்களா, ஏன் போடலாம் மேனிபுலேஷன். நான் இப்ப மேனிபுலேஷன் வந்து இப்போ நான் ஒன்றும் மகான் கிடையாது, இந்த லோ எடுக்கும் இந்த லோ எடுக்கும்னு சொல்றதுக்குலாம். நான் என்ன சொல்றேன்னா இதுவே எடுக்கலன்ற, இங்கேயே சரியில்லை ஸ்ட்ரக்சரு, அதனால கம்பல்சரி நான் விட்டுருவேன். ஓகேங்களா, ஆக்சுவலா நான் நியூஸை ட்ரேட் பண்ண ட்ரேடரே கிடையாது நான். அப்போ நான் எதுக்கு இங்க இவ்வளவு சொல்லிருக்கேன்னா, இங்க ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சா நியூஸ் ஆஃப்டர் இங்க போடுவாங்க. நியூஸ் கேண்டிலால கிரியேட் ஆன எஃப்இஜிப்பா, இன்ஸ்டிடியூஷனு, ஸ்மார்ட் மணி என்னென்னவோ சொல்லுவானுங்க. சரிங்களா, லிக்விடிட்டி இருக்குது, அதை அன் பண்ணிட்டு தான் போவான், அதான் நிஜம். ஓகே, அதுவும் ஆல் டைம் பக்கத்துல இருக்கிறோம், இங்க பேசவே முடியாது யாராலையும். யாரெல்லாம் நம்ம ரீட்டைலர்ஸ் தான், ஸ்டில் நம்ம ரீட்டைலர் தான். நம்ம கிட்ட ஒன்றும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வித் டேட்டா கவர்மெண்ட் சப்போர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்தாகணும். கேபிட்டல் ப்ரிசர்வேஷன் தான் ஜி மார்க்கெட்ல முக்கியம். 1/2% ரிஸ்க் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு $500 கிடைச்சிருக்கும். நம்ம மனசு யோசிக்கும், இது 2% நீங்க எடுத்திருந்தா $4000 கிடைச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சும்மா. சரிங்களா, என்னைக்குமே நம்ம கேபிட்டல் வச்சுதான் நம்ம சர்வே ஆக முடியும். அதுக்கேற்ற ரிஸ்க் தான் நம்ம எடுக்கணும். சும்மா எக்கச்சக்கமா என்கியூ தருதுன்னு சொல்லி என்கியூ நான் போட முடியாது இல்ல, அந்த மாதிரிதான். கோல்டு அப்படிதான், ஃபாக்ஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு கெத்து, இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்கியூ கெத்து. நீங்க 5 மினிட் போயிடுங்க, 5 மினிட்னா இங்க எல்லாரும் மாறிடுச்சு. அப்ப எனக்கு எம்எஸ்எஸ் வந்து கரெக்டா தெரியாது, எல்லாரும் எம்எஸ்எஸ் தான் இங்க இருக்கும். அப்ப எனக்கு ஐஓ 15 மினிட்ல பார்த்தோம், 5 மினிட்ல பார்த்தா என்ட்ரி இயர்லியரா கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை. இத்தனையும் நம்ம ட்ரீட் பண்ணி எல்லாமே ஆல் டைம்ல தான் ட்ரீட் பண்ணுவோம். சரிங்களா, இங்க பாருங்க, ஃபுல்லா மார்க்கெட்டிங் டவுன் ஆச்சா, அவ்வளவுதான். இதுதான் நீங்க பார்க்கணும், வேற எதுவும் உங்களுக்கு பெருசா கிடைக்காது. நீங்க எங்க கிடைச்சதுன்னு கேட்டீங்கன்னா எஃப்இஜி இங்க இருக்கு பாருங்க, கரெக்டா, அவ்வளவுதான். நீங்க தான் என்ட்ரி எடுத்தாங்க. இப்ப என்ட்ரி எடுக்கணும், மேல ஃபுல்லா உங்களுக்கு பிஎஸ்எல் தான், பர்ஃபெக்ட்டா ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட்ல சார்ட்டே கிடையாது, நீங்க என்ட்ரி வைங்க. நீங்க எஸ்எல் தாராளமா சொல்றேன், ஃபர்ஸ்ட் கேண்டில் லோலே வைங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் லோல வைக்கல, ஏன்னா இந்த பக்கத்துல இருக்க கேண்டிலுக்கு உள்ளார தான் ஃபர்ஸ்ட் கேண்டில் இருக்கா, இன்சைட் பார், அதனால நான் பக்கத்துல கேண்டில் வச்சிட்டேன். அதெல்லாம் புரியுதுங்களா, நான் என்ன சொல்றேன்னா இந்த கேண்டிலுக்குள்ளார தான் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் லோவே இருக்கு, அதனால நான் இதே வச்சுட்டேன். இப்போ இது வந்து சரியா, சரி, இப்போ இது வந்து நார்மலா இருக்கு, இந்த கேண்டில் இதோட ஐசோல் லோஸுக்கு உள்ளார இல்லைன்னா நான் இந்த கேண்டில் வச்சிருப்பேன். சரிங்களா, ஆனா நான் ஏன் இதை வைக்கலன்றதை சொல்லிடுறேன். ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கெட் ரீச் ஆகும்போது மேனிபுலேட் பண்ணி ரீச் ஆகுது. சரிங்களா, அந்த லோ அகைன் வந்து மார்க்கெட் எடுக்காது. அதனால நான் மேலேயே டைட்டா வச்சுக்கிறேன் இங்கேயே. அதுக்கப்புறம் கிரியேட் ஆகிற பீரியடே கரெக்டா இருக்கும், அந்த பீரியடே ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பீரியடோட ஃபர்ஸ்ட் கேண்டிலே வச்சுக்கிறேன், இல்லைன்னா அங்கே வைக்க மாட்டேன். ரீச் இது போதும். ஆல் டைம் நான் பிடிக்கலாமா ஜி அப்படின்னு கேட்குறீங்கன்னா பிடிக்கலாம், நான் வேணான்னு சொல்லல. ஒரு 1% கன்ஃபார்மா மார்க்கெட் போயிடும். இதுவும் நான் சொல்றேன் எப்பப்பெல்லாம் போகும்னு சொல்லிட்டு. மார்க்கெட்ல ஆல் டைம் ஹை போகும்போது கோல்டு பொறுத்த வரைக்கும் பதட்டம் எல்லாருக்குமே இருக்கும். ஏன்னா ஒண்ணு அவன் கொடுத்தா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ஏத்தி கொடுத்துருவான், இல்லைன்னா அகல பாதாளத்துக்கு அடிப்பான். இது ரெண்டுமே எப்ப நடக்கும்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து நரேட் பண்ணி இந்த மாதிரி பக்காவா எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் தைரியமா உட்காரலாம்.
ஆல் ஓகே. டைம் ஹை உடையும் போது கன்ஃபார்மா கொஞ்சம் பை எக்ஸ்ட்ரா ஒரு 20-30 பாயிண்ட் அடிக்கும் 1%ன்னு சொல்லிட்டு. ஆனா அது இல்லாம நார்மலா மார்க்கெட் போயிட்டே இருக்கும்போது போவாதீங்க, வேணாம். ஓகே. ஏன்னா அந்த ஆல் ஓகே. டைம் ஹைல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதாவது ஓகே. போதும்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸிட் பண்ணலாம், அவங்க பை பொசிஷன் அப்போ செல் அடிக்கப்படும் மார்க்கெட். ஓகே. ஓகேங்களா, அது தேவையில்லாத வேலை. ஓகே, இப்போ ஆல் டைம் ஹை ம். போயாச்சு. இப்போ இந்த ஆல் டைம் ஹைல என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ ஓகே ஜி. நீங்கள் நெக்ஸ்ட் ஓகே. கிளாஸ் வரும்போது உங்களுக்கு இந்த வீக் முடிஞ்சிடும், சாட்டர்டே வருவீங்க போல. ஓகேங்களா, ஓகே. அவன் நம்ம பார்த்தா ஃபுல்லாக பார்த்துடலாம். இன்னைக்கு வெனஸ்டே தான் ஆகுது. சாட்டர்டே வந்தீங்கன்னா இப்போ நம்ம எஃப்ஓஎம்சிலாம் நடந்து முடிஞ்சிடும். அப்போ அதை பற்றி சேர்த்து ஓகே. பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் நம்மளுக்கு, என்ன பண்ணியிருக்கான் ஓகே. இதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே ஜி. அதனால ஓகே. ஒன்றும் இல்லைங்க, நைட்டாக ஏற்றிட்டானுங்க ம். இந்த இடத்துல. இந்த இடம் வந்து உங்களுக்கு எஃப்இஜி, இது பர்ஃபெக்ட் என்ட்ரி. இது 15லேயே பார்த்தாலே தெரியும், தெரியுதுங்களா. ஓகே. 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 இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி இருந்தது, பிரேக்கர் பிளாக் இங்கே வேற. இது அந்த ஓகே. டேஸ்டேவே கிடச்சிது. ஓகே. அதுக்கு அடுத்தது தான் மேட்ரு. இங்கெல்லாம் என்ன பண்ணணும் தான், ஏன்னா இங்கேருந்து ஃபுல்லாக ஏற்றி முடிச்சிட்டாச்சு. ஏன்னா இந்த இடம் வேணா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஆல் டைம் ஆகி போயிடுச்சு. ஆல் டைம் ஆகி போயிட்ட பிறகு இந்த இடத்துல வந்து மார்க்கெட் கரெக்டாக ஏஷியன் லோ எடுத்துட்டு ஒரு ஐயரை வச்சான். ஆமாம் ஜி. நீங்க இந்த லோல இருந்து இந்த ஐ வரையும் பாருங்க. இந்த லோல இருந்து, சாரி ப்ரோ, இது ஆல் டைம் ஐயே கிடையாது, தப்பா சொல்லிட்டேன். இது ஆல் டைம் ஐ கிடையாது, இன்னும் இருக்கு, லைன் இருக்கு. தப்பா சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. இது நார்மலா நீங்க பிடிக்கல. இப்போ இங்கே தான் நீங்கள் யோசிக்கணும், அந்த ஒரு 1% மூவ் போகிறது. ஓகேங்களா, ஓகே. 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 இப்போ இங்கே பாருங்க, ஒரு டிஸ்கவுண்ட், அது கீழே இருக்க எஃப்இஜி மார்க் பண்ணிட்டேன். சிஇல வராது, சிஇல வெயிட் பண்ண தயவு செஞ்சு சொல்றேன். கோல்டு சிஇல வந்து போகாது, சரிங்களா. உங்களுக்கு பயமா இருந்தா இந்த எஃப்இஜி வந்து விட்டுட்டா வேணா பிரேக்கர் என்ன கிடைக்குதான்னு பாருங்க. நீங்க கிடைச்சிருக்கு, ஆனா நான் அந்த பிரேக்கர்லாம் நம்ப மாட்டேன். கோல்டுலாம் தொடர்லாம் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்லவே முடியாது. அவன் இப்போ இந்த விக்க விடாம அப்படியே போய் என்ன பண்ணிருப்பீங்க. புரியுது. எதுவுமே பண்ண முடியாது, சரிங்களா. ம். அதனால சியும் வேணாம், பிரேக்கரும் வேணாம், கட்ச எஃப்இஜி எடுங்க, அவ்வளவுதான். இதுதான் ஆல் டைம் ஹை, தப்பா சொல்லிட்டேன். எடுக்க வேண்டியதான். அதுதான் நம்பிக்கை வச்சுதான் ஓகே. அண்ணான கம்பெனி மாதிரி தான். நம்மனா சோறு போடுவோம்னு சொல்லிக்கிறாங்கன்னா நம்பிதான் ஆகணும். ஓகே ஜி. புரியுது. ஓகே, இந்த லோ எடுக்கிறோம். இது ஸ்ட்ரக்சர் லோ, ஆல் டைம் ஹை வரைக்கும் பாருங்க. நமக்கு ஆர்ஆர்லாம் முக்கியம் இல்லை, அதே 2 hour வந்துடும். என்ன கேட்டா ஆல் டைம் ஹைக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% பார்க்கலாம் ஜி. 1% போயிடும் கன்ஃபார்மா. ஏன்னா இவ்வளவு பர்ஃபெக்டா வரதுனால சொல்றேன். ஓகே. இங்க இருந்தே பாருங்க, 1% மீன்ஸ் நான் சொல்றது பொண்ணா பிரைஸ் என்ன இருந்திருக்கு, 29.5 பாயிண்ட் மேல போகும். ஏன்னா உங்களுக்கு 2900.500 இருக்குல்ல, 1% போயிடுச்சுங்களா. ஆனா நான் 1% வரையில உட்கார மாட்டேன். எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 12 பாயிண்ட் போனா போதும். 1% கம்மியா சொல்றேன். அதான் 30 சொன்னீங்கல்ல, 30 கம்மி வந்தாலே போதும். 13 நான் 13 தான் 1%, 30 பாயிண்ட்ஸ் தான் 1%. அது கம்மியா வந்தாலே எனக்கு போதும். வந்து 12 to 15 பாயிண்டே போதுன்றேன். கரெக்டா இந்த ஒரு கேண்டில் போச்சா போதும்பா, பை. அதுக்கப்புறம் ஃபீல்ட்ல பண்ண மாட்டேன், இதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இவ்வளவு போயிருக்கா, அந்த ஃபீல்ட்ல இருக்கவே கூடாது. அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த கேண்டில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன தெரியுமா, சாட்சியே கிடையாது. வெப்சைட்ல ஐஆர் இன்னும் வரவே இல்லை. ஆல் டைம் ஹைல நம்ம எப்படி ட்ரேட் பண்றதுன்றது ஐஆர் கிளாஸ்ல எடுத்துட்டோம். அப்ப அந்த மாதிரி நீங்க ஐஆர் என்ன ஃபார்ம் ஆகலையே. இங்க பாருங்க, இன்னும் ஃபார்மே ஆகல, இருக்கு, ட்ரிகர் ஆகலன்ற. ஓகேங்களா, இதான் நம்ம பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ இந்த ஃப்ரைடே கூட பார்த்துடலாம். ஃப்ரைடே பார்த்துட்டு விட்டுறலாம். இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இதை வந்து இப்போ இன்னைக்கு எஃப்ஓஎம்சி வந்துடும். அதை முடிஞ்சிட்ட அப்புறம் இந்த 5 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரீட்மெண்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்த ட்ரீட்மெண்ட் கிளாஸ் நான் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸும் பண்ணுங்க. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இது வரையும் பார்த்தோம். இந்த ஃப்ரைடே நீங்க உள்ள போனீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் தேர்ஸ்டே ஐஆர் டைம் ஃப்ரேம் சொல்லியே, வேலைக்காமி ஐஆர் டைம் ஃப்ரேம் சொல்ல வந்துட்டேன். இருக்கு, இங்க பாத்துக்கோங்க. ஐஆர் டைம் ஃப்ரேம் இல்லாம வேலைக்காம நான் அந்த எஃப்இஜி சொல்ல மாட்டேன். இந்த எஃப்இஜி அடுத்தது இந்த 1 hour எஃப்இஜி தான் நீங்க 15ல எடுத்தீங்க, வேற ஒன்றும் கிடையாது. 15ல காமிக்கிறேன். இதுங்களா, இதுதான் நீங்க எடுத்தீங்க, அதனால பயம் இல்லாம. அடுத்தது ஃப்ரைடே சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. ஓகேங்களா,
எதுவுமே இல்லை, இதான் ஃப்ரைடே. ஓகே இவ்வளோதான் ஜி, இது வரையும் முடிஞ்சது ட்ரேட் கார்டு. ஓகே கிளியருங்களா? கிளியர் ஜி கிளியர் ஜி. ஏன்னா டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இல்லை ஓகே ஜி, இப்போதைக்கு எதுவும் டவுட் இல்லை. இதே மாதிரி நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செஷன் நானே கூட உங்களுக்கு பண்ணணும் கூட ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்டேக் வந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி காமிங்க. சரிங்களா? ப்ராக்டிஸ்லாம் டெய்லியும் எடுத்து வச்சு உட்காந்துருச்சு. இதான் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்டே இப்போ. ஓகே உட்காந்து ஓகே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். சரிங்க, ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணுங்க.